அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தேசுக்களான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு காலை பொழுதிலே தெரிவித்துக்கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம்ம வாழ்நாட்களை கிருபையாக சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு காலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டி சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம்ம ரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு, அடியேன் சார்ந்திருக்கிற கோயம்புத்தூர் சிடிஆர் எக்லீஷியாவில் கூட அனைத்து சகோதர சகோதரோட அன்பின் வார்த்தையை கூட மீண்டுமா தெரிவித்து கொண்டு, உங்களுடைய அன்பின் வார்த்தையை கூட தேவனுக்கு சித்தமானால் கோயம்புத்தூருக்குரிய சகோதர சகோதரிக்கு தெரிவிப்பேன் என்ற அந்த முன் அறிவித்தலோடு இன்று ஒரு நாளைக்குரிய பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லும். இந்த ஒரு பாடத்துக்கூட தலைப்பு நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய அந்த தெய்வீக திட்டத்தை நம்மளுடைய எக்லீஷியாவில் வெளிப்படுத்த போகிறோம். ஸோ அதற்கு நம்ம இன்னும் இந்த விஷயங்களை முன் தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எந்த ஒரு தலைப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள். ஏன்னா இவங்க 2 பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்லீஷியாவில் இருந்து எக்லீஷியாவுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதிக்குள்ளே வர போகிறாங்க. ஸோ அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு வேலையை செய்யக்கூடிய நமக்கு எப்படிப்பட்டவங்கள தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பகுதி. இது நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும் கூட மீண்டுமா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த காலப்பகுதியில் அதற்குரிய தியானத்துக்குள்ளே வரும்போது தான் சரியாக எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தேர்ந்தெடுத்தல் கரெக்டாக இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாடத்தோட ஒரு தலைப்பு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போது முதல்ல யாரை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மூப்பர்கள். இந்த மூப்பர்கள் அப்படிங்கிறவங்க இந்த எக்லீஷியாவில் என்ன வேலை செய்ய போகிறாங்க நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருந்தங்காட்டி அநேக கேள்விகள் மத்தியில் தான் இந்த பாடம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். யூஸ்வலாக என்னையை எப்படி தான் சொல்லுவோன்னு பார்த்தோன்னா, கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஏன் கேள்வி கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புரிதலுக்கும் நம்மளுடைய புரிதலுக்கும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒரு இணைப்பு கொண்டு வரதுக்காகத்தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா இந்த கேள்வியை கேட்குறோம் அப்படின்னு. ஸோ இந்த எக்லீஷியாவில் மூப்பர்களுடைய ஒரு பிரதானமான ஒரு வேலை அப்படின்னா என்ன சொல்லலாம்? என்னென்னு? மந்தைகளை மேய்ப்பது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மூப்பர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எல்லாத்துடைய டார்கெட்டும் என்னது? இப்போ இங்கே இருக்கிறோம் எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய டார்கெட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? தேவன் கொடுக்கக்கூடிய அந்த மேலான பரிசை என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த மேலான பரிசை பெற்றுக்கொள்ளணும்னு ஓடிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு வழி சொல்லணும் இல்லையா? இந்த வழியை சொல்லி கொடுக்கக்குள்ள யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூப்பர். அப்போ மூப்பர் தான் என்ன சொல்லி கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்லீஷியாக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபீட் பண்ண போகிறாங்க. அப்போ ஃபீட் பண்ணுறவங்க சரியான விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, சரியான விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்லீஷியா என்ன ஆகும் அப்படின்னா, எக்லீஷியாவில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அதற்குரிய நாலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிக்குவாங்களா? அதற்குரிய நாலேஜ் வாங்கினதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள தியானிப்பாங்களா? அதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும்னு நினைப்பாங்களா? கடைப்பிடிக்கணும்னு நினைக்கும் போது சரியாக தேவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூப்பர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படின்னா இது மிகப்பெரிய வேலை. ஒரு மிகப்பெரிய வேலையை யார் செய்ய போகிறாங்க அப்படின்னா மூப்பர்கள் முன்னிருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்ய போகிறாங்க. அப்போ அந்த மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ஜஸ்ட் லைக் தட் சேர்ந்துருக்க முடியுமா அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கைடன்ஸை எங்கேயே வச்சுருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய வார்த்தைகளே என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறாரு. சரி, இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி எங்கே போகலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவங்களுடைய ஜனங்களை வழி நடத்தணும் இல்லையா? அவங்களுடைய ஜனங்களை வழி நடத்துறதுக்கு தேவன் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வச்சாரா இல்லை மனுஷங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து வச்சாங்களா? உதாரணத்துக்கு மோசே எடுத்துக்கலாமே. யார் கொண்டு வந்து வச்சா? யார் தேர்ந்தெடுத்தா? என்ன? ஒரு சகோதரி மட்டும் எனக்கு என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம கேட்குறது எல்லாமே பேசிக்காக ஒரு சில கொஸ்டின்ஸ் தான். நீங்களும் ஆன்சர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ மனுஷங்க என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கல. இப்போ யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? தேவனே தேர்ந்தெடுக்கிறார். உதாரணத்துக்கு தாவீது அபிஷேகம் பண்ணும்போது அவங்க எல்லாருமே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை செலக்ட் பண்ணுவாங்க. யாருக்குமே என்ன பண்ண முடியல, தேர்ந்தெடுக்க முடியல. ஆனால் தேவன் யாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, தேவனுடைய முன் அறிவிப்பின்படி கரெக்டாக யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அங்கே தாவீதை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போது
அது பழைய ஏற்பாட்டு காலம். என்ன சொல்லலான்னு பார்த்தா யூத யுகம். இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, யூத யுகத்திலேருந்து இப்போ என்ன யுகத்துக்கு வந்துட்டோம்? சுவிசேஷ யுகத்துக்கு வந்துட்டோம். இப்போ இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாத ஒரு விஷயம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் விளங்குது. பர்டிகுலராக பெந்தேகோஸ்தே நாள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. என்ன விஷயம் கொடுத்தாரு? பரிசுத்தாவி. அன்றைக்கி கொடுத்த பரிசுத்தாவி இருக்குது. பெசலியேல், அகோலிபா எல்லாமே அதை கொண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க. பட் அங்கே அவங்களுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதற்காக தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கொடுத்து வழி நடத்தினார். ஆனால் இங்கே பரிசுத்தாவி கொடுக்கும்போது அவங்கள எப்படி பார்க்குறாரம்மா, மோசையை குறித்து என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் என் வீட்டில் என்ன இருந்தான் உண்மையுள்ள ஊழியக்காரன். அப்போ அங்கே என்னவா பார்த்தாருன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியக்காரரை பார்த்தாங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களை எப்படி பார்க்குறாருன்னா வேறு மாதிரி பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா படிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்போ என்ன சொல்ல வராங்க? யார் யார் தேவனுடைய ஆவியினால் நடத்த போகிறாங்க. அப்போ இந்த ஆவி எங்கே கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கும்போது தேவன் என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பரிசுத்தாவி கொடுக்குறாரு. அப்போ அந்த பரிசுத்தாவி கொடுக்கறதுடைய பர்பஸ் என்ன? பரிசுத்தாவி கொடுக்குறாரு இல்லையா? அப்போ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவன் பரிசுத்தாவி கொடுப்பார். பரிசுத்தாவி கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களை என்ன நினச்சி கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய புத்திரர்கள் நினச்சி கொடுக்குறேன். அப்போ தேவனுடைய புத்திரர் அப்படிங்கும்போது தேவனுடைய சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கும்போது என்ன மைண்டில் கொடுக்குறோமா, இவங்க இந்த விஷயத்தை கொடுத்தா நான் இருந்து எப்படி செலக்ட் பண்ணணும், அந்த மாதிரி இவங்க இந்த பரிசுத்தாவி கொண்டு நான் செலக்ட் பண்ணுற மாதிரியே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ தேவனுடைய அந்த மைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்தாவி கொடுக்கும்போது இவங்க இந்த பரிசுத்தாவினுடைய வழி நடத்தல் இருக்கும்போது யாருடைய சிந்தை இருக்கும் அப்படிங்கிறன்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை இருந்து அந்த சிந்தையில் எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. குறிப்பாக தேர்ந்தெடுத்தல் கூட யார் மாதிரியே இருக்குமாமா? தேவன் இங்கிருந்து ஒரு சகோதரனை தேர்ந்தெடுத்து மூப்பராக வைக்கணும்னு நினச்சா அதே மாதிரி யார் திங்க் பண்ணுவாங்களாமா? யாரெல்லாம் பரிசுத்தாவினால் நடத்தப்படுறாங்களோ அவங்க திங்க் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி பண்ணுவாங்களாமா. இவங்க சரியான ஆள், இவங்க சரியானவங்க. எதுக்கு அப்படின்னா சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் போஷித்து அவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்து இந்த சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் தேவன் எப்படி விரும்புகிறாரோ அந்த குணலட்சணத்தில் நடப்பிப்பதற்கு இவங்க சரியான ஆள் அப்படிங்கிற மைண்டில் என்ன பண்ணுவாங்களாமா தேவன் செலக்ட் பண்ணுவார் இல்லையா? அதே மெத்தடில் யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இது எல்லாமே சரி அப்படிங்கும்போது இப்போ நமக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்ல, எப்படி இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாருமா, இது எல்லாமே சரி கரெக்டாக செலக்ட் பண்ணணும், தேவனுடைய மைண்ட்லேருந்து செலக்ட் பண்ணணும், எல்லா விஷயத்தும் இருக்கும்போது என்ன விஷயத்தை தேவன் எதிர்பார்க்குறாரோ அது எங்கேயே கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த விஷயத்தை பைபிள் என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா அவருடைய வசனமாகவே என்ன பண்ணிட்டார் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டார். அப்போ சபையின் கண்காணியின் தகுதிகள் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா நல்லா ஆராய்ந்து பார்த்து நம்ம மனசில் நிறுத்தின விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா தியானித்து பார்த்து ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு கை தூக்குறோம் அப்படின்னா இந்த அடிப்படையில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கை தூக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், முதல்ல என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் பண்ணுறோம். எதுக்கு நாமினேஷனுக்கும் எலெக்ஷனுக்கும் ஒரு கேப்பு? நாமினேஷன் காலையில் பண்ணிட்டு சாயந்தரமே எலெக்ஷன் பண்ணிட்டு போகலாமே, டைம் வேஸ்ட் ஆகாதில்ல. அப்போ எதுக்கு கேப் கொடுக்குறோம்? என்ன அனலைஸ் பண்ணணும்? இப்போ நமக்கு தெரியாது யார் முன்மொழியப்படுவாங்கன்னு, இப்போ தெரிஞ்சிருச்சு யார் முன்மொழியப்பட்டிருக்காங்க. இப்போ இந்த முன்மொழியப்பட்ட சகோதரனை முன்னிறுத்தி நம்ம வசனத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா ஒவ்வொன்றா ஆராய்ந்து பார்ப்போம். தேவனே உங்களுடைய அந்த ஆவி கொடுங்க, ஆவி கொடுத்து நாங்கள் இந்த எக்லீஷியாவில்
எங்களுடைய எக்லீஷியாவில் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதிகமாகணும். இப்போ இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதிகமாகணுங்கிறத யார் எங்களுக்கு முன்னிருந்து செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னா செய்ய போகிறாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா எனக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த வாய்ப்பை நான் சரியாக உங்களுடைய சிந்தையிலேருந்து பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கைடன்ஸ் கொடுங்க அப்படிங்கும்போது தேவன் அநேக கைடன்ஸ் என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு வாரம் தியானித்து அடுத்த வாரம் வந்து உட்காரும்போது ஒரு தெளிந்த புத்தி இருக்குமா? அப்போ அந்த தெளிந்த புத்தியில் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, யார் இந்த சபையை முன்னிருந்து நடத்துறதுக்கு சரியானவங்க அப்படின்னா சரியான அந்த சிந்தையோட நம்ம கைகள் என்னாகும் பார்த்தோன்னா உயரும். இதுதான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா நம்ம பார்த்தோன்னா பார்க்கணும். பாருங்கள், புது சிருஷ்டிகளில் வால்யூம் 6 அடிப்படை தகுதிகள் விசேஷித்த தகுதிகள்னு சொல்லிட்டு 2 விதமான தகுதிகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூப்பர்களுக்கு இருக்குது. அதை குறித்து தானே ஒரு வார்த்தைகள் நம்முடைய 7ஆம் சபையினுடைய தூதனுடைய வார்த்தைகள் இருக்குது, நம்ம படிக்கலாம். அடிப்படை தகுதி விசேஷித்த தகுதி. முதலாவது, மூப்பமாய் இருப்பதற்கு பொதுவான தகுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, இயற்கையாக அவர்களுக்கு இருக்கின்ற விசேஷ தகுதிகள் எப்படிப்பட்ட ஊழியத்தில் ஆண்டவருக்காக அவர்கள் பயன்படுத்தப்படலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். சிலர் சுவிசேஷம் அறிவிக்கும் ஊழியத்திலும், சிலர் ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகளின் மத்தியில், ஏற்கனவே அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் மத்தியில், ஏற்கனவே மந்தையில் உள்ளவர்கள் மத்தியில், மேய்ப்பனின் ஊழியத்திலும், சிலர் உள்ளூரிலும், சிலர் வெளியூர் ஊழியத்திலும் ஈடுபடலாம். அப்போ 2 குவாலிஃபிகேஷன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் பிரிக்கிறார். ஒன்று பேசிக் குவாலிஃபிகேஷன். இது விஷயம் என்னவான்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையிலேயே இருக்கணும். அது அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அந்த விஷயங்கள் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அடுத்து விசேஷித்த தகுதிகள். இந்த விசேஷித்த தகுதிகள்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ராஃபசிஸ் நல்லா வரும். ப்ராஃபஸி குறித்து பேசுகிறது அவங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு வரும். இது அந்த சகோதரனுடைய என்ன தகுதி? விசேஷித்த தகுதி. அதை இன்னொரு சகோதரர் இருப்பார். அந்த சகோதரர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நம்ம கேரக்டரில் வளர்கிறதுக்கு என்ன பண்ணுவாராமா அதற்குரிய பாடங்களை தருவார். இப்போ இந்த கேரக்டரை டெவலப் ஆகிறதுக்கு பாடத்தை தரல, இது அவருடைய என்ன தகுதி? விசேஷித்த தகுதி. அப்போ அடிப்படை தகுதி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சில குணலட்சங்கள் அடிப்படையில் இருக்குது. அதை தாண்டி விசேஷித்த தகுதி இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி இது ரெண்டும் யாருக்கு சரியாக இந்த வசனங்களின் அடிப்படையில் பொருந்துதோ அவங்கள செலக்ட் பண்ணுறது தான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறன்னா சரியான ஒரு தேர்வாக இருக்கும். ஏன்னா மூப்பர்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இன்றைக்கி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இந்த சபைக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போஷாக் கொடுக்க போகிறாங்க. எல்லா விஷயத்தையும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னிருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்ய போகிறாங்க. அவங்கள சரியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கணும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிக்க. ஒருவேளை என்னுடைய செலெக்ஷன் வேறுபட்டிருக்கு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணலாம் மாத்திரக்கான வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. அப்போ தொடர்ந்து அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஊழியத்தை சரியாக செய்யலை அப்படின்னா சபையாருக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. என்ன அதிகாரம் அப்படின்னா அவரை எடுத்துட்டு அந்த வாய்ப்பில் யார் சரியாக இருப்பாங்க அப்படின்னு பொருத்தி பார்த்து இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அந்த விஷயத்துக்குள்ளே வழி நடத்தப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை கிளியர் பண்ணலாம். இப்போ மூப்பர்கள் இருக்கிறாங்க, சகோதரிகள் இருக்காங்க, உதவிக்காரர்கள் இருக்காங்க. இதில் யார் வந்து பெரியவங்க? என்ன பிரதர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு ஆன்சர் சொல்லிட்டார். யார் பெரியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கக்கூடிய சபையார் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்க. இந்த பெரியவங்கிற எப்படி புரிஞ்சுக்கலாம்? புரியல. முதன்மையாக இருக்கிறவங்க ஊழியக்காரர். இன்னும் கொஞ்சம் சகோதரோட பாயிண்ட்டுக்கு ஆட் பண்ணுற மாதிரி சொன்னோன்னா
இங்கே யார் மூப்பராக இருக்கணுங்கிறத யார் தான் செலக்ட் பண்ண போகிறா? சபையார் தான். அப்போ அதிகாரத்தில் யாருக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர் கிடையாது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபையாருக்கு. அப்படிங்கிற இந்த மைண்டோட என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த ஒரு பாடத்துக்குள்ள பாருங்கள். முதல் வசனம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. இப்போ என்ன பாயிண்ட் சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த ஒரு எக்லீஷாக்கு நான் கண்காணியாக இருக்கணும் அப்படிங்கிறேன்னா நான் என்ன விரும்பணுமா? நல்ல வேலை. அப்போ இந்த எக்லீஷாக்கு என்னவா மாறிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மாறுறேன். அப்போ வேலைக்காரன்னா எப்படின்னு பார்த்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அவர் தான் செய்வாங்கன்னு எப்படி பண்ணுறது பார்த்துடக்கூடாது. இந்த எக்லீஷாவில் என்ன எக்லீஷா கேட்குதோ, என்ன எக்லீஷா எதிர்பார்க்குதோ, சகோதர சகோதரோடைய எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற விஷயத்த பரிமாறக்கூடியவரை என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா ஒரு கண்காணி இருக்கிறாரு. அப்போ எக்லீஷாவோட எக்ஸ்பெக்டேஷனை சரியாக வாங்கிட்டு அந்த எக்லீஷாக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன வேலை என்ன விஷயத்த எக்லீஷா கொடுத்தா இந்த எக்லீஷா இன்னும் தேவனுடைய நாமத்திலும் அவர்களுடைய குணலட்சணத்திலும் அவர்களுடைய அறிவிலும் மேலே வருவாங்க. இதை கொடுக்குறவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் இந்த தீமத்தை எப்படி சொல்கிறேன்னா கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்ப. கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் மட்டும் படிச்சிடலாம் சிஸ்டர். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நம்மால் ஏற்படுத்த முடிந்த எந்த ஊழியமும் ஆசீர்வாதமான ஊழியமே ஆகும். ஃபுல்லாக படிச்சிட்டு கண்காணிப்பு ஊழியத்தினை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நம்மால் ஏறெடுக்க முடிந்த எந்த ஊழியமும் ஆசீர்வாதமான ஊழியமே ஆகும். அப்போ இங்கே என்ன வேலையாக இருந்தாலும் சரி, போஷிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரெயின் கிளாஸில் இதில் எந்த ஊழியம் செஞ்சாலும் அந்த ஊழியத்தில் எக்லீஷாக்கு அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த சரியான ஒரு போஷிப் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறது. அப்போ என்ன தகுதிகள் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறவங்க இல்லைங்களா, இவங்களுக்கு என்ன தகுதிகள் இருக்குது? அநேக விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா போட்டிருக்காங்க. ஒரு 14 விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு மூப்பர், அதாவது கண்காணியாக இருந்து அவர் வேலை செய்யணும், இந்த சபையை வழி நடத்தணும், மேய்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவர்கிட்ட சரியானதாக இருக்கணும். அப்படிங்கிறத பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும்போது என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா சரியாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தோன்னா கொடுத்துருக்குறேன். அதில் நம்ம அப்படியே லைன் அப் பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியுடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புது, இப்படி ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா இருக்கு இல்லையா. இது ஒவ்வொன்றும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து செக் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை செக் பண்ண போகிறோம்? 14 பாயிண்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தோன்னா செக் பண்ண போகிறோம். இது யாருக்குரிய தகுதி? மூப்பர்களுக்குரிய தகுதி. இது ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம போகும்போது ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு 3 வருடம் கடந்துட்டோம், கரெக்டுங்களா? இந்த ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டில் 3 வருஷம் கடந்தங்காட்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வரும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக அடியனுக்கு என்ன பண்ணுங்க போஷிப்பீங்க அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தொடர்ந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா உள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா குற்றம் சாட்டப்படாதவனும். அப்போ குற்றம் சாட்டப்படாதவன்னு என்ன பாயிண்ட் சொல்ல வராங்க அப்படின்னா அவர் மேலே ஒரு குற்றத்தையும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் நடந்துக்கணும். இப்போ நான் ஒரு பாயிண்ட் கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எல்டர் மேலே குற்றம் சாட்டுறதே இல்லையா, சாட்டுறோம் இல்லையா? அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்து பார்க்குறோம். இப்போது ஒரு எல்டர் எப்படி இருக்கணும்னா குற்றம் சாட்டப்படாதவனா என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கணும். இது பேசிக் குவாலிஃபிகேஷன். நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா வசனத்தின் அடிப்படையில் பார்த்துட்டோம். ஆனால் நல்லா கவனித்தோம் அப்படின்னா எல்ற குறை சொல்லாமல் இருக்கிறோமா அப்படின்னா சொல்கிறோம். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு வசனத்தை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தல 7ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய உக்கிரமான காரணத்தை கேட்கும் விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும், தன் இஷ்டப்படி செய்யாதவனும், முற்போக்கும் இல்லாதவனும், மதுபான பிரியம் இல்லாதவனும், அழியாதவனும், எளிமான ஆதாயத்தை எச்சியாதவனும். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய
உக்ரானத்துக்கேற்ற விதமாய். உக்ராக்காரன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வேலையை அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு அதற்குரிய கணக்கு யாருக்கு ஒப்பு வைக்கணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா ஒப்பு. அப்போ எக்ஸாம்பிள், நம்ம உலக பிரகாரமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூப்பர்வைசர் வேலை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மூப்பர். எப்படி சூப்பர்வைஸ் பண்ண? இந்த எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அதை சரியாக என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து அதனுடைய வேலையை யாருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பொறுப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு பார்த்தோன்னா இவர் செஞ்சுட்டு இருக்கிறார். இப்போ இந்த வேலையை செய்யும்போது இவர் எப்படியா இருக்கிறார் பார்த்தீங்கன்னா மந்தைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? மாதிரியாக. இப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, என்னிடத்தில் பாவம் என்னென்று உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அப்ப இயேசு கிறிஸ்து மேல யாராலையுமே என்ன பண்ண முடியல அப்படின்னா எந்த குற்றமும் சாட்ட முடியல. ஆனா குற்றம் சாட்டினாங்களா இல்லையா? நல்ல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, குற்றம் சாட்ட முடியாதவரா இருந்தாரு. ஆனா அவர் மேல என்ன சாட்டினாங்க? குற்றம் சாட்டினாங்க. என்ன குற்றம் சாட்டினாங்க? அதுதான். நீங்க கடைசிக்கு வர வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி வாங்க. இயர்லன் லைஃப் ஆஃப் இயேசு கிறிஸ்து பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. அப்படியா இருந்தார் அப்படின்னா இல்லை. அப்ப இது ஒரு குற்றமா? வேற எதை குற்றம்? போஜன பிரியன்னு சொன்னாங்க. கரெக்டா? அப்போ போஜன இது எல்லாமுமே யார் மேலே சார்ந்தப்பட்ட குற்றம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே சாட்டப்பட்ட குற்றம். ஆனால் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா சபைக்கு முன்மாதிரி யார் அப்படின்னா மூப்பர்கள். அப்போ மூப்பர்கள் யாரை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்து பார்த்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்க அந்த நீதி நிலைநாட்டுவாங்களா? கரெக்டாக என்ன பைபிள் வேர்சஸ் சொல்லுதோ அதன் பிரகாரம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. எல்லா விஷயத்தையும் செய்யும்போது எல்லாருக்கும் அதில் உடன்பாடு இருக்குமா? நீங்கள் எந்த சைடும் தலையாட்ட மாட்டேங்கிறீங்க. ஏன் இருக்காது? சரி, இருக்காது. ஏன் இருக்காது? கரெக்டு தானே? என் கேள்வி கரெக்டு தானே? பதில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உடன்பாடு இருக்குமா இருக்காதான்னு கேட்டிங்கன்னா இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க. இருக்காததுக்கு ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. என்னங்க? இல்லை, இது ஓப்பனாக பேசலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. என்ன பிரச்சனை அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்குது? சுயாதீனம் இருக்குது. இப்போ இந்த சுயாதீனத்தில் ஒருவேளை இப்போ நான் இருக்கேன், பிரதர் இருக்கார், புரிஞ்சுக்கிறதுக்காக பிரதருக்கு எப்போவுமே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் தான் பிடிக்கும். எனக்கு என்ன பிடிக்கும்? காரம் பிடிக்கும். அப்போ மாம்சீக ஒரு விஷயத்துலையே என்ன ஆகுது? டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் சகோதரருக்கும் வருது அப்படின்னா இந்த விஷயத்திலும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வரும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் வருமா வராதான்னு கேட்டால் 7ஆம் தூதன் ரொம்ப கிளியராக 6th வால்யூமில் என்ன பண்ணுறாருன்னா அதற்குரிய விஷயத்தை சொல்கிறாரு. படிக்கலாம். ஒரு சகோதரர் அதிக உண்மை உள்ளவராக பெருமை உள்ளவராக இருக்கும்போது கிட்டத்தட்ட அவருடைய ஆண்டவரின் பிரதிபலிப்பாக காணப்படுவார் என்றால் மூப்பராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியானதாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து மாதிரி அவர் தன்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா செலெக்ஷன் கரெக்ட். அடுத்து மேலும் மிகவும் உண்மையுள்ள மூப்பராக அவர் இருக்கும்போது நிச்சயமாகவே அவருக்கு சத்துருக்கள் இருப்பார்கள் என்று அறிந்து கொள்ளலாம். சத்துருவாக சாத்தானும் அவருடைய தூதர்கள் மாத்திரமன்றி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு தவறாக நடத்தப்படுபவர்களும் இருப்பார்கள். இது எப்படி புரிஞ்சுக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா தவறாக என்ன பண்ணிடக்கூடாது? புரிஞ்சுக்கூடாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். எக்ஸாம்பிள், இந்த எக்லீஷியாவில் போதிக்கிறதுக்கு நான் எதை விரும்புவேன் அப்படின்னா ப்ராஃபசிஸ் ரொம்ப விரும்புவேன். இன்னொரு சகோதரர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இது தப்பா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனுக்கும் ஒரு சகோதரிக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் தவறுன்னு சொல்ல வரல, அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு அதன் மூலிமா ஏதோ ஒரு விஷயத்த சபையை இடரல் பண்ணுற மாதிரியான ஒரு காரியத்தை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் மூப்பருக்கு எதிராக, ஏன்னா இங்கே ரொம்ப பாடுகள் இருக்குது நல்லா தெரியும். மூப்பர்களுக்கு எதிராக வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வேண்டான்னு சொல்கிறோம். அப்போ ஒருவேளை அதிகபட்சமாக ஒருவேளை இங்கே எக்லீஷியாவில் அதிகபட்சமாக இந்த எக்லீஷியாவில் ப்ராஃபசிஸ் பற்றி கேட்குறாங்கன்னு சகோதரர் எதை தான் முன்னெடுப்பார்? ப்ராஃபசிஸ் முன்னெடுப்பார். அப்போ அந்த ப்ராஃபசிஸ் முன்னெடுக்கும்போது இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கிற சகோதரனுக்கு எப்படி இருக்கும்? என்ன பண்ணலை? ஏன் பேச்செல்லாம் கேட்கல,
இது சரியா தவறா? ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் ரொம்ப பாவமாக தவறுன்னு சொல்கிறது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்லீஷாவில் என்ன விஷயம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அன்புங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும். இந்த அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னொரு சகோதரனுக்கு, அதிகமான சகோதரர்களுக்கு இது விரும்புகிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து கண்டிப்பாக தேவன் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுறாருன்னா அந்த விஷயத்தை கொடுக்க வராருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுதான் தேவனுடைய சித்தம் அப்படிங்கிற மைண்டோட அந்த விஷயத்தை ஏறெடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி ஏறெடுக்காமல் நான் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு, இல்லை ஏன் பேச்சு நீங்கள் கேட்கல அப்படின்னு நான் ஒரு விஷயத்தை ஏறெடுக்கிறேன் அப்படின்னா அது மாம்சத்துலேருந்து வெளிப்பட்டதே ஒழிய ஆவியிலேருந்து வெளிப்பட்ட விஷயமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. இதை நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சுக்கலாம். கீழே இருக்கிற படிச்சிடலாம் சிஸ்டம். எந்த காரணங்கள் எந்த ஒரு நபரும் சொல்லும் வார்த்தையிலிருந்து மூப்பரை குற்றப்படுத்தாதபடி உறுதி செய்கின்றன. அப்படி இல்லாவிடனும் அவருடைய வாழ்க்கையை குற்றப்பட்டதாக இருக்கலாம். காதல் இருந்த காரியம் அல்லது குழந்தைகளை பொறுத்தவரையில் அவைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளவே கூடாது. சரி, போதும். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னா, மூப்பரை பற்றி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே மாதிரி அநேக விஷயங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா யூகிப்போம். எப்படி யூகிப்போன்னா, பிரதர் வந்து இந்த விஷயத்தை செஞ்சுட்டார் அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான் செஞ்சுட்டார், இது நடக்குமா நடக்காதா? ஏன் நடக்கும்? நம்ம எல்லாருமே இதில் தான் இருக்கோம். மண் என்று அறியுமா இல்லையா? அப்போ மாம்சத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா மாம்ச சிந்தை அப்பப்போ என்ன ஆகிட்டு இருக்கும், குள்ளே வந்து லைட்டாக இந்த ஆவி என்ன பண்ணும், டச் பண்ணி, தம்பி நீ என்ன பண்ணுற, சரியாக நடந்துட்டு இருக்கிற, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். அப்போ இழுக்கும் அப்படிங்கும்போது மாம்சத்தில் ஒரு விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யூகிக்கும். பிரதர் இப்படி செய்கிறாரு, இப்படி செய்கிறாருன்னா பாருங்கள், அங்கே இருக்கிற சகோதரனுக்கு என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. இப்படி இந்த மாம்சத்தினுடைய விஷயங்கள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வரும்போது கண்டிப்பாக அவரை பற்றி நான் என்ன பண்ண ஆரம்பிப்பேன், குற்றம் சாட்ட ஆரம்பிப்பேன். அதனால தான் சகோதரர் எப்படி ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டாருன்னு பார்த்தா தீமோத்தேயுல சொல்லும்போது, மூப்பரானவனுக்கு விரோதமாக குற்றங்கள் வருமானம் கண்டிப்பாக வரும். வரல அப்படின்னா இங்கே எல்லாருமே பர்ஃபெக்டாக சபையாக மாறிட்டோன்னு அர்த்தம். அப்போ சபையாக மாறல, இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மூப்பர்கள் மேலே என்ன செய்வோம் அப்படின்னா குற்றம் சாட்டுவோம். அப்போ இந்த குற்றம் சாட்டும்போது குற்றம் சரி அப்படிங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறன்னா 2-3 சாட்சிகள் வேணும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை எடுத்துக்காதீங்க. அந்த விஷயத்தை ஏறெடுக்கிறாங்க அப்படிங்கும்போது 2-3 சாட்சிகள் வைங்க. ஒருவேளை சாட்சிகள் நிமித்தம் ப்ரூவ் ஆகுது, இவர் எப்படி மாறுறான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூப்பர் என்ன பண்ணிக்கிறாருன்னா அந்த ஒரு குற்றத்தை இழைத்தவராக இருக்கார். ஒருவேளை ஒருத்தர் மட்டும்தான் சொல்கிறாரு அப்படின்னா சரியாக தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம அவர் நினச்சது தப்பு, அந்த சகோதரத்தில் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எந்த வித குற்றம் இல்லை அப்படிங்கிறத என்ன பண்ணலான்னா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பார்த்து முடிச்சிருக்கோம், குற்றம் சாட்டப்படாதனர். குற்றம் சாட்டுவோமா மாட்டோமா? கண்டிப்பாக பண்ணுவோம். குற்றம் சாட்டப்படுறதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எப்படி இந்த ஒரு எக்லீஷியாவுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, ஒருவேளை எனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு புரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு யார்கிட்ட போய் பேசணும், ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் பேசுங்க. இது எக்லீஷியாவில் எங்களுக்கு நடந்த நிறைய அனுபவங்கள் நிறைய கொண்டு வருவாங்க. பிரதர் அந்த பிரதரை கூப்பிட்டுவாங்க பேசலாம் அப்படின்னா 2 பேர் வந்து பேசுவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ அவங்க 2 பேர்த்துக்குள்ளே என்ன இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிற விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாக்குள்ளே நிறையா வரும். ஃபஸ்ட் நம்மளே போக்கிக்கலாம். ஒருவேளை நம்மளால் முடியல சகோதரத்தை கொண்டு வர, ஒருவேளை சகோதரர் மேலேயே இருக்குது, நேராக போய் பேசுங்க. நேராக போய் பேசினா அநேக விஷயங்கள் என்ன ஆகிரும் பார்த்தீங்கன்னா, அதனால தான் மத்தேயு 18 என்ன சொல்லி கொடுத்தாரு, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை பார்க்குறேன்னு யார்கிட்ட போய் பேசணும், அதை சார்ந்த சகோதரன் நீ என்ன பண்ணுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பேசு. அப்படி பேசினாலே 75% ஆஃப் த ப்ராப்ளம் சால்வ்டு. 25% தான் என்னென்னு பார்த்தோன்னா அடுத்த ஸ்டேஜ்க்கே போகும். அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம். 2வது, ஒரே மனைவியுடைய புருஷன். சரி, நம்ம 3 வருஷம் டிவைன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பிரதர் புரிஞ்சுக்கலாம்? நான் நிறைய ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டு நட்டா இருக்கேன். ஐயோ, ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்?
அவருக்கு ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும். கரெக்டாக? லிட்ரலாக பார்த்தா அப்படித்தான். பட் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தை என்ன பண்ணுவோம்? ஆவிக்குரிய விஷயத்தோட ஒன்றிணைந்து பார்ப்போம் இல்லையா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே ஒரு பாயிண்ட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருப்போம். சரி, சாலமோனுக்கு இருப்போமே, எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சிரிக்கிறீங்க, தெரியுது. 1000 மனைவிகள் இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணார்? அனுமதிச்சார். சரி, ஆபிரகாம் 3 மனைவிகள், அதையும் என்ன பண்ணுறாரு? அனுமதிச்சார். இப்போ இங்கே மட்டும் ஏன் இந்த விஷயத்தை கொடுக்குறாரு? ஃபஸ்ட் பாயிண்ட்டு. சரி, அப்படி இருக்கிறத வச்சுக்குவோம். ரெண்டாவது, ஒருவேளை ஒரு சகோதரன் இங்கே திருமணம் ஆகலை. ஏன் திருமணம் பண்ணலை அப்படின்னா, இந்த ஒரு ஊழியத்தை நான் சரியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த சகோதரனை எல்ட்ரா செலக்ட் பண்ணாமல் கூடாது. ஆனால் இருக்கே, பாயிண்ட் என்ன இருக்கு? ஒரே மனைவியுடைய புருஷன் இருக்குதே. இப்போ கல்யாணமானதான் என்னது? இல்லைண்ணே, என் கேள்வி கரெக்டாக இல்லையா? அப்போ இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, அப்படி என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். கீழே போட்டு, நம்முடைய கர்த்தர் திருமணமானவரா? இல்லை. பவுலப்போஸ்தலன் திருமணமானவரா? இல்லை. பர்னபா? அப்போ அவங்கெல்லாம் எதுக்காகவே வாழ்ந்தாங்க? சத்தியத்துக்காகவே வாழ்ந்தாங்க. சத்தியத்தை எப்படி கொண்டு போய் விடணுன்னே வந்தாங்க. இந்த ஆலோசனைகள் எல்லாம் எழுதுனது யார்? பவுல். பவுலுக்கு என்ன இல்லை? திருமணம் இல்லை அப்படிங்கிறோம். அவர் எல்ட்ரனில் ஏற்றுக்க முதலாம் கால சபைக்கு யார் தூதன்? பவுல். அப்போ எல்லா விஷயமுமே இவ்வளோ கிளியராக இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? என் கேள்வி கரெக்டு தானே? ஓகே, எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். மூப்பர்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது சொல்கிறது கரெக்ட். பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பாயிண்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறார். இப்போ இங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இந்த எல்ட்ரு எந்த வேலையை அதிகமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்லீஷியாவுக்கு தேவைகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக செய்யணும். இப்போ இந்த கொடுத்ததுடைய நோக்கம் என்னென்னா, அவர் ஒரு மனைவிக்குடைய புருஷனாக இருக்கும்போது அவருடைய அந்த புருஷனுக்குரிய அந்த ஒரு வேலைகள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கும். அடுத்து எக்லீஷியாவுக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா அதிகமான நேரத்தை என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா எக்லீஷியாவோட வேலைகள் அதிகமாக இருக்குது. இங்கே நிறைய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீக்லி கிளாஸஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு என்னை மாதிரி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கொடுக்க வருவார். அவரை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி கூப்பிட்டு வரணும். இன்னும் என்னென்ன வேலை இருக்குது? சபைக்கு போஷிக்கணும். சபைக்கு அடுத்த விஷயங்கள் என்னென்னு போஷிக்கணும். கன்வென்ஷன்ஸ் வரும், அதை எப்படி வந்து பண்ணணும்னு போஷிக்கணும். யூத் கன்வென்ஷன் வரும். இந்த மாதிரி அதேக வேலைகள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும்போது அவருக்கு இதை பற்றி மட்டுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறதுக்கு நேரம் இருக்கும். அப்போ அவருக்கு என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரோல். ஒரு புருஷனாக அவருடைய கடமை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யணும். ஒரு எல்ட்ரா எக்லீஷியா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கடமை செய்யணும். இது ரெண்டுமே இருக்கும்போது இந்த கடமைகளை அவர் சரியாக செய்கிறதுக்கு தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்கும். இதைத்தான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு புருஷன் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும்போது அவர் அந்த விஷயத்துக்குரிய காரியத்தில் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார். மிச்ச நேரத்தை எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்து செலவு பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவில் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவார். இந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பாயிண்ட்டை கொடுத்து இவருடைய கடமை எங்கே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா எக்லீஷியாவில் பாருங்கள். சபையினுடைய பொறுப்புகள் அப்படிங்கிற விஷயத்தில் சுவிசேஷ ஊழியம் இருக்குது, போதக ஊழியம் இருக்குது, மேய்ப்பர் ஊழியம் இருக்குது. அதே மாதிரி சபையில் என்ன பண்ணணும்? அவங்க தான் ஆராதனை நடத்தணும், செய்தி கொடுக்கணும், குழந்தைகள் வகுப்பு இருக்குது, யூத் கிளாஸ் இருக்குது, பெரியன் கிளாஸ் இருக்குது, வீட்டு கூடுகை இருக்குது. இப்படியே நீங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இது எல்லாத்தையும் யார் நின்று மேய்ப்பராக இருந்து பாருங்க. ஒரு மூப்பராக இருக்கும்போது அவருக்கு தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கான நேரம் எப்படின்னு பார்த்தோன்னா ஜாமீன். அப்போ இங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா கடமை ஆற்றுறதில் அவருக்கு பெரும் பகுதி எங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா சபைகளில் இருக்கணும். அந்த சபைகளில் சரியாக பண்ணணும். ஒருவேளை இந்த கமிட்மெண்ட் அங்கே ஜாஸ்தி பண்ணிடக்கூடாதுங்கிறத எந்த பாயிண்டில் சொல்ல வர்றான்னு பார்த்தோன்னா ஒரே மனைவியுடைய புருஷன் அப்படிங்கிற பாயிண்டில் என்ன பண்ணோன்னா சொல்ல வரோம். 3வது பாயிண்ட் ஜாக்கிரதை உள்ளவன். இந்த ஜாக்கிரதை உள்ளவனுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த ஜாக்கிரதை அவருக்கு வேணுமா வேண்டாமா? ஏன்
என்னென்னு சகோதரி ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தம் மேலே என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு குற்றம் வந்துடக்கூடாது. கரெக்ட், அந்த ஒரு எச்சரிக்கை வேணும். பட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த எக்லீஷாவை முன்னிருந்து வழி நடத்திட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூப்பர். இப்போ சாத்தான் எல்லாத்தையும் பார்ப்பான். யார் மேலே ஃபோக்கஸ் ஜாஸ்தியாக இருக்கும்? அந்த எக்லீஷா இருக்கக்கூடிய எல்டர். ஒருவேளை அந்த எக்லீஷா கூடிய எல்டரை அவன் வஞ்சக வலையில் விழ வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், எதை பிடிச்ச மாதிரி டோட்டல் எக்லீஷாவும் என்ன பண்ணணுன்னு பார்த்தோன்னா பிடிச்ச மாதிரி. அப்போ ஒரு எல்ட்ரு எவ்வளோ தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறன்னா பாருங்கள், இங்கே பாயிண்ட்லாம் அப்போஸ்தலருக்கு எழுதும்போது சொன்னால், ஆகையால் உங்களை குறித்தும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் யாரை சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு சுய ரட்சிப்புங்கிற விஷயம் என்னாகுன்னு பார்த்தா இருக்குது. அதை சரியாக என்ன பண்ணுங்கன்னு பார்த்தோன்னா செய்யுங்க. இதை செய்யும்போது அடுத்த பாயிண்ட் எங்கே போகுதுன்னு பார்த்தோன்னா எக்லீஷா போகுது. இது ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும். ஏன்னா இவங்களை வந்து வழி நடத்துறதுக்கு, வழி தப்ப வைக்கிறதுக்கு அநேக சூழ்நிலைகள் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா சாத்தான் கொண்டு வந்து என்ன பண்ணுவான், விடுவான். அப்போ சாத்தானுடைய கொண்டு வந்து வைக்கும்போது அது வஞ்சக வலைன்னு சொல்லி வேர் பிரிக்கக்கூடிய தன்மை யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டருக்கு வேணும். அந்த எல்டர் என்ன பண்ணுன்னா, இப்படி ஒரு விஷயம் வருது அப்படின்னா இது சபைக்கு ஆரோக்கியமற்ற விஷயம், முதல்ல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு சபையை என்ன பண்ணணுமாமா காப்பாற்றக்கூடியவரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். அந்த சபையை காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதிக ஜாக்கிரதை உள்ளவர். என்ன விஷயத்தை பேசுகிறாரோ, என்ன விஷயத்தை செய்கிறாரோ, அவர் ஒட்டு மொத்தமாக அவருடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிதானித்து யோசித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடியவர்கள். படிச்சல இந்த வசனத்தை மட்டும். அப்போஸ்தலர் 28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்மதித்துக் கொண்ட தமது சபையை மீட்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்களாகிய வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய். அதனாலதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா அவருக்கு அப்புறமா யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷன். அப்போ அந்த ஜாக்கிரதை உள்ளவன் அப்படிங்கிற விஷயத்தை என்ன பார்க்குறோம் அப்படின்னா சரியான ஒரு விழிப்பு இருக்கணும். அந்த விழிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சுயரட்சிப்பு, அதுக்கடுத்து யாருடைய சுயரட்சிப்பு அப்படின்னு பார்த்தோன்னா எக்லீஷாவில் இருக்கக்கூடிய ஒரு சுயரட்சிப்பு. ஒருவேளை அவருடைய சுயரட்சிப்பில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா மேலே இருக்கிற பாயிண்ட் தான் ரீப்ரின்ஸ் சொல்கிறார், மித்தவங்களோட ரட்சிப்பு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவர்னால சரி வர என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஜாக்கிரதை உள்ளவங்கிற பாயிண்டில் பார்க்குறோம். அடுத்த பாயிண்ட்டு இப்போ 3 பாயிண்ட் பண்ணுவோம். என்னென்ன கொஞ்சம் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். குற்றம் சாட்டப்படாதவனும், அடுத்து 3வது, 4வது என்ன அப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவன். நான் கீழே அப்படியே போட்டு நட்டா இருக்குது, சரி ஓகே பரவாயில்ல. அப்போ தெளிந்த புத்தின்னா என்ன, தி ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட். நீங்கள் 5th வால்யூமில் படித்து பார்த்தீங்கன்னா பகுதி 10ன்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரில. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கே யார் எழுதிக்கிறாங்கன்னா நம்முடைய மூத்த சகோதரர் எழுதிக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தியுள் ஆவினா என்ன, இது எப்படி வருது, ஏன் நமக்கு தேவை. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கு அப்படிங்கிறாருன்னா ஒரு தெளிந்த புத்தி யாருக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு எல்டருக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு தெளிந்த புத்தின்னா என்ன, சரி படித்து பார்த்தா சொல்லியிருக்கேன். சரி படிச்சிருங்க சிஸ்டர், அப்புறமா கேட்டுக்கலாம். தெளிந்த புத்தியுள்ள ஆவி செம்மையான புலன்களை பெற்றிட அகலமும் ஆழமுமான எல்லா வழிமுறைகளிலும் நடத்துகிறது. தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உடையவர்களுக்கு அது அவர்களை பற்றிய சரியான கருத்தை காட்டுகிறது மட்டுமல்ல, தன்னை போல அழைக்கப்பட்டு பின்னர் விழுந்து போல நிலை இருக்கிற உணர் சமூகங்களை பற்றிய சரியான கருத்தை காட்டுகிறது. அதனால் ஒருவரில் ஒருவருக்கு கருணையையும் ஐக்கியத்தையும் உண்டாக்குகிறது. இப்போ சொல்லுங்க, தெளிந்த புத்தின்னு என்ன? நீங்களே சொல்லிருங்கிறீங்க, சரி நானே சொல்லுவேன். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ தெளிந்த புத்தி அப்படின்னா என்னென்னா ஒரு விஷயத்தை பற்றி நாம் என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அபிப்பிராயம் என்ன ஆகிட்டு இருக்கும்போது இருக்கும், நம்மளுடைய ஃபெய்த்துன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் தேவன் அந்த ஆங்கிளில் எழுதலை, வேறு மாதிரி ஆங்கிளில் வச்சுருக்கிறார். அப்படிங்கும்போது அதை சரியாக ஒரு விஷயத்தை தேவன் வெளிப்படுத்தும் போது அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கு வந்துடுறீங்களா, இதுதான் தெளிந்த புத்தி. உதாரணத்துக்கு எலெக்ஷன்.
நம்ம எலெக்ஷன் பற்றி என்னென்ன கான்செப்டில் இருந்துச்சு நம்ம மைண்டில், அது என்ன ஆகிடும், சபை பிரிஞ்சிடும், சபைக்குள்ளே கலவரம் வரும். ஆனால் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி கொடுத்தாரு. சரியாக என்ன பண்ணோன்னு பார்த்தோன்னா எடுத்து படித்தோம். எடுத்து படித்ததுக்கப்புறம் தேவன் தரக்கூடிய பரிசுத்த ஆவியில் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னா, இதுதான்ப்பா சரி, இதுதான் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டோமா. இதுதான் தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அப்போ தெளிந்த புத்தியுள்ள ஆவிங்கிற என்ன பாயிண்ட்னா, என்ன தேவன் எதிர்பார்க்குறாரோ அந்த விஷயத்தை தேவன் கொடுக்கும்போது அதை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முற்படுறது தெரியுமா. முற்படுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிந்த புத்தியுள்ள ஆவி. இந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவிங்கிறது பெருசாக வேறு ஆவி இல்லை, பரிசுத்தாவி தான். பரிசுத்தாவினுடைய பரிணாமத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிளில் பரிசுத்தாவி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உதவி செய்யும். எப்படி உதவி செய்யும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா உதவி செய்யும். பாருங்கள், இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம படிச்சிடலாம். அன்பாயானவன் தெளிந்த புத்தியுள்ளவராக இருந்தால் மட்டுமே மந்தையின் குறைபாட்டை அறிய முடியும். பாயிண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு சகோதரன் மூப்பராக இருக்கிறார் அப்படின்னா ஒரு தெளிந்த புத்தி இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த கிளாரிட்டி அடுத்து எங்கே கொண்டு போய் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடுகளுக்கு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கொண்டு. ஒருவேளை இந்த தெளிந்த புத்தி சகோதரருக்கே இல்லை, ஒரு மூப்பருக்கு இல்லை அப்படின்னா அவர்னால எதை கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை சத்தியத்தை எங்கே கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாதுன்னு பார்க்கணும். அதனால தான் இன்னொரு பாயிண்ட் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 5:14 மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கும் சுத்தி செல்லுங்கள், இடமாற்றங்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே யார் செய்யணும்? ஒரு மூப்பர் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணும்போது இதில் தெளிவாக இருக்கும். இதில் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சபைக்கு என்ன விஷயத்தை கொண்டு போய் கொடுக்கணுமோ, அவங்க என்ன விஷயத்தை கைட் பண்ணணுமோ அந்த கைடன்ஸ் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன், புரிஞ்சுக்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் இந்த தெளிந்த புத்திக்கு. சரி, நான் ஒன்று சொல்லிட்டேன். ஒரு டாக்டர் இருக்கிறார். டாக்டர் என்ன பண்ணணும்? ஒரு பேஷண்ட்டு வந்தோடனே என்ன பிடிச்சி பார்ப்பார்? நாடி பிடிச்சி பார்ப்பார். எதுக்கு? சரியாக ஏங்கிட்டு இருக்கான்னு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா எதை பிடிச்சி பார்த்து கண்டுபிடிப்பார் அப்படின்னா அந்த நாடி பிடிச்சி பார்த்து கண்டுபிடிச்சிருவார். இப்போ டாக்டருக்கே நாடி வேலை செய்யலை, அந்த சென்ஸ் இல்லை, என்ன ஆகிடும்? அந்த ஒரு நோயாளிக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறது என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த பாயிண்ட்டு தான் சொல்கிறேன். அப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கிளாரிட்டி, அந்த தெளிவு யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மூப்பருக்கு வேணும். அந்த மூப்பருக்கு அதெல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் இது யார் கொண்டு போய் சேர்த்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய மெம்பருக்கு சேர்க்க. இவருக்கே ஒரு தடுமாற்றம் அப்படின்னா என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவை கைட் பண்ணக்கூடிய விஷயத்தும் யாருனால பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சகோதரனால் பண்ண முடியும். பாருங்கள், அதனால தான் இங்கே என்ன பாயிண்ட் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா யாக்கோபு 5:14 யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இப்போ இங்கே பாயிண்ட் என்ன சொல்ல வர்றேன்னா இங்கே பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லணும், எண்ணெய் பூசி சரி பண்ணுறது எல்லாமே லிட்ரலாக என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. இப்போ ஸ்பிரிச்சுவல் டிசீஸ்னு இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டிசீஸில் என்ன சொல்ல, ஏதோ ஒன்று சொல்லுங்கள் பிரதர், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறீங்க கரெக்டு. நான் நோய் என்னன்னு கேட்குறேன். நான் முதலே சொன்னேன், ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, மூப்பர் என்ன பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு தெரியும் என்னை விட பலவான்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு. ஆவிக்குரிய நோயில் ஏதோ ஒன்று சொல்லுங்கன்னு தான் கேட்குறேன். மேட்டிமை சொல்லாமா? மேட்டிமைங்கிறது என்னது? ஆவிக்குரிய நோயா? மேட்டிமை வந்துருச்சுங்கிறத ஒரு சகோதரன் மூப்பர்கள் அவங்க கண்டுபிடிக்கணுமா? ஆவிக்குரிய நோய் வந்துருச்சுங்கிறத
இப்போ ஆவிக்குரிய நோயில் இவரே இருக்கிறார், அது என்ன ஆகாது? தெரியாது. அப்போ அவருக்குள்ள மேட்டிமை இருக்குது, அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் வேறுபடுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இவருக்குள்ளே எடுத்து ஜாஸ்தியாக இருக்கணும், தாழ்மைங்கிற விஷயம் ஜாஸ்தியாக. இப்போ ஒரு தாழ்ந்து போகக்கூடிய குணலட்சணம் இருக்கிறவருக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அவருக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய நோயாகிய மேட்டிமை என்ன பார்த்தீங்கன்னா அவருக்குள்ளே செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக அதுக்காக மருந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்து சரி பண்ணுவார். இப்போ இவருக்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் இருக்குன்னா இவரால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இது. அதனால தான் நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு உங்களை குறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்லீஷாக்கு. அப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்து முடிச்சிருக்கோம்? 4. 1, குற்றம் சாட்டப்பட. குற்றம் வருமா? வரும். வந்தால் என்ன பண்ணணும்? 2, 3 சாட்சி விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பண்ணணும். 2வது ஒரே மனைவியோடு. ஸோ அவங்களுக்குள்ள என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு விஷயங்கள் இருக்குது அப்படிங்க. 3வது எனக்கு ஜாக்கிரதை உள்ளவன், எனக்கு கரெக்டாக கேட்கல. சரி. 4வது பாயிண்ட்டு தெளிந்த புத்தி உள்ளவன். 5வது பாயிண்ட் எங்கே வந்திருக்கோம்? யோக்கியதை உள்ளவன். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆர்டர்லின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கும். அப்போ சரியான ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா நடந்துக்கணும். யோக்கியத்தை உள்ளவன் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஒழுக்கத்தின் அடிப்படையில் நடக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இங்கே எல்லாமே ஒழுங்கின் அடிப்படையில் தான் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா எங்கிட்டு இருக்குது. எக்ஸாம்பிள் 9:30 மணிக்கு எக்லீஷா அப்படின்னா அது என்னது? ஒழுங்கு. அப்புறம் சபை முடியுது, அதுக்கடுத்து பெரிய என்ன, அது ஒரு ஒழுங்கு. வீக்லி கிளாஸஸ், அது ஒரு ஒழுங்கு. இப்போ இது எல்லாமே ஒழுங்கா. இப்போ ஒரு வேளை ஒரு சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பர் 2 வாரம் எக்லீஷாவுடைய ஆராதனைக்கு வரல, இது ஒழுக்கமா இல்லையா? வெளியூர் போயிருந்தால் அது வேறு விஷயம். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க. வெளியூர் போயிருக்கிறாரு, இல்லை வேறு ஏதாச்சும் வேலை நிமித்தமாக எக்லீஷாவோட வேலை நிமித்தமாக போயிருக்கிறாருன்னா அது வேறு. நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அதையும் இதையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நான் கேட்குறது ஊழியத்துக்கு இல்லாமல் அவருடைய ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக 2 வாரம் வரல, என்னாகும்? இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடாது. பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கலன்னா இவர் என்னவா பார்க்குறோம் அப்படின்னா மந்தைக்கு என்னது மாதிரி. அப்போ மந்தைக்கு மாதிரிங்கும் போது சரியாக எல்லா விஷயத்தையும் முன்னின்று செய்யக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்டர். அந்த எல்டர் தான் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா ஒரு விஷயத்தை எப்படி நாம் செய்யணும், அது ஒழுங்கின் அடிப்படையில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவர் தான் சொல்லிக் கொடுப்பார்னா 9:30க்கு எக்லீஷன் அவர் என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 9:30 என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஏன்னா அந்த வேலை செய்யறதுக்கு டீக்கன்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? அந்த 9:30க்காக என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கணும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கு. இப்போ இவர் கற்றுக் கொடுக்கணும். இவர் பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை நாம் ஒருவேளை நம்ம போய் நிற்கிறோன்னா ஒரு எல்டர் முன்னாலே கேட் முன்னால் நிற்கிறார், அடுத்து லேட்டாக வரவங்களுக்கு என்ன தோணும்? நம்ம எல்டர் பாருங்கள் எவ்வளோ டெடிக்கேட்டடாக முன்னாலே எல்லா விஷயம் செய்கிறாரு. அந்த குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள வரும். எப்படி வரும்னா நாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், முன்னாடி போயிடணுங்கிற விஷயம். அவங்க முன்னாடி நிற்கிறாங்க, நான் எல்டர் லேட்டாக வரேன். ஏதோ ஒரு வாரம் நடக்கிறதா, நடக்காதனால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்போ வாரம் நடக்கக்கூடாது, ஏதோ ஒரு வாரம் நடந்தால் பரவாயில்ல. அது எல்லாத்துக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த உலக பிரகாரமாக நிறைய தடைகள் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷாவுக்கு வரோம். அப்படிங்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் முன்மாதிரியே யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர் பார்க்கணும். அதை தான் எப்படி பார்க்கணும்னா யோக்கியதை உள்ளவன் அப்படின்னு சொல்லி பார்க்க. படிக்கலாம் பாருங்க. ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை படிச்சிடலாம், அப்புறமா அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயம் கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். பாயிண்ட் என்ன சொல்றேன்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற தேவன் எப்படிப்பட்டவர்? ஆமாம், நீதி உள்ளவர், ஒழுக்கத்துக்கு தேவன். அந்த ஒழுக்கத்தை ஃபஸ்ட்டு யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மித்தவங்களாம் செய்ய வேண்டாமான்னா மித்தவங்களும் செய்யணும். ஆனால் அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எல்டருக்கு இருக்குது. அது வேலை நான் சரியாக வரமாட்டேன்,
எங்கள் எல்ட்ரு கரெக்டாக வந்தால் போதுங்கிற மைண்டு யாருக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, வந்துடக்கூடாது. இங்கே எல்லாமே இந்த வருஷம் நான் எல்ட்ராக இருக்கலாம், அடுத்த வருஷம் யார் வேணால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்ட்ரா வரலாம். அப்போ அந்த எல்ட்ரத்துவம் என்ன ஆகிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது, மாறிட்டே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் யார் கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன் அப்படின்னா தேவனோடு உடன்படிக்கை பண்ணிக்கேன். நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ண அந்த விஷயத்தை என்றைக்குமே என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றிடவே கூடாது. நான் தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறத பார்க்கணும். அப்படி உண்மையாக இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளை இன்னும் சீர்படுத்துறதுக்கு தான் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூப்பர்கள் வச்சுருக்காங்களே ஒழிய பேசிக் குவாலிஃபிகேஷன் நமக்குள்ளே என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா சரி செய்கிறது என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா மூப்பர்கள் நம்ம சரியாக புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு அதுதான். ஏன்னா நம்ம உடன்படிக்கை போட்டது யார் கூட, தேவனோடு. அப்போ தேவன் நம்ம தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா இருக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் கீழே இருக்கிற பிரச்சனை. எவ்வளவு சிறிய சபையாக இருந்தாலும் அதன் ஒழுங்கு இருக்க வேண்டும். இந்த ஒழுங்கு என்ற வார்த்தையினால் கடுமையாக இருப்பது அல்லது சம்பிரதாயம் என்று பொருள்பட நாம் கூறவில்லை. நன்றாகவும் மிகவும் திருப்திகரமாகவும் வேலை செய்கின்ற ஒழுங்குமுறை என்பது சத்தமில்லாமல் வேலை செய்வதாகும். அதன் பொருள் என்னவெனில் அப்படி வேலை செய்யும் ஒழுங்குமுறை கண்ணில் படவே படாது. பாயிண்ட் என்ன சொல்ல வர்றேன்னா எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுறதில்ல, கொண்டு வரதில்லை. அதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒருவேளை எல்ட்ரு சபை ஆரம்பித்ததுக்கப்புறம் முன்னால் நின்று எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக வரவங்களுக்கு என்ன பண்ணிடும், அந்த குற்ற உணர்ச்சி வந்துடும். நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லேட்டாக போகும்போது ஒவ்வொரு டைமும் சகோதரர் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கேட்டு போகிறோமே, நாம் என்ன பண்ணணும்னா அடுத்த முறை வரும்போது முன்னாடி வரணுங்கிற அந்த ஒரு செல்ஃப் இக்னிஷன் என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே இருந்து அந்த விஷயத்தை செய்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப மிரட்டி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருமே எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், சுயாதீனத்துக்கு என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தோன்னா அழைக்கப்பட்டிருக்கோம். நம்மளை தேவன் எப்படி கேட்குறாருன்னா நீங்கள் உங்கள் முழு விருப்பமாக என்ன பண்ணுங்கன்னு பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை கொடுங்க, ஒரு விஷயத்தை செய்யுங்க அந்த எதிர்பார்க்குறாரு. எதையும் கட்டாயமாயும் அல்ல, கண்டிப்பாயும் அல்ல. அப்போ அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாருன்னா போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி மந்தைக்கு யார் மாதிரி அப்படின்னா எக்லீஷா இருக்கக்கூடிய எல்டர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அவருக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் என்னன்னு பார்த்தோன்னா சரி வர இருக்கணும் அப்படின்னு. ஸோ 5 காரியங்கள் பார்த்துருக்கோம். 6வது காரியம் அந்நியரை உபசரிக்கணும். இது பண்ணணுமா? ஸோ இப்போ இந்த அந்நியருங்கிறது யார்? எனக்கு பிறன் எல்லாமே அந்நியன் அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்படின்னா இது தமிழில் மட்டும்தான் அந்நியன் இருக்கும். நீங்கள் திருவிவிலியத்துலேயோ இல்லை இங்கிலீஷில் எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு தான். அப்போ இங்கே பாயிண்ட் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இந்த விஷயத்தை ஹாஸ்பிட்டாலிட்டி என்ன, விருந்தோம்பல். அந்த விருந்தோம்பலை எக்லீஷா கூடிய எல்டர் என்ன பண்ணுமாமா பட்சபாதம் இல்லாமல் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சரியாக செய்யணும். எந்த வித என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பட்சபாதம் என்ன பண்ணிடக்கூடாது, பார்த்துக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி அவருடைய விருந்தோம்பலில் எது இருந்துடக்கூடாது அப்படின்னா டிஃப்ரென்ஸின் செயல் என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா இருந்துடக்கூடாது. படிக்கலாம் பாருங்க, கீழே இருக்கிறது மட்டும். கர்த்தருக்கு பிரியமான இருதய நிலையை எடுத்து காட்டுவதாக இந்த உபசரிப்பு எல்லா இடங்களிலும் வேத வசனங்களை பாராட்டுகிறது. இவ்வாறு புதிய ஏற்பாட்டில் கண்காணி திருச்சபைக்கு சேவை செய்ய தகுதி உள்ளவர்கள் உபசரித்தல் வழங்கப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் அறிவுறுத்துகிறார். ஸோ பாயிண்ட் என்னன்னா எல்லா விதத்துலையும் எக்லீஷாவை ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறதுல எல்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு அவர்கிட்ட. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற விஷயம் எல்டருக்கு மட்டும் கிடையாது, யாருக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் இவர் காமிக்கக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்து தான் எக்லீஷியா என்ன பண்ணுவாங்களாமா இந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை செய்யணும். ஏன் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா படித்து பார்த்தோம்னா இப்போ இங்கே சொல்வார், இந்த சிறியரில் ஒருவருக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், யாருக்கு செஞ்ச மாதிரி. அப்போ விருந்தோம்பலுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சார் இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, ஒருவேளை செஞ்சவங்க அறியாமல் யாருக்கு ஊழியம் செஞ்சுருக்காங்க, தேவதூதர்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் செஞ்சுருக்காங்க. அப்போ பாயிண்ட் இங்கே என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களில் 144,000 யார் போவாங்க?
நீங்கள் பார்க்குறத பார்த்தா எனக்கு என்ன, இங்கே இருக்கிறவங்களில் 1,44,000 யார் போவாங்கன்னு கேட்குறேன். தெரியாது பிரதர், கரெக்டான ஆன்சர் சொல்கிறேன், தெரியாது. ஏன்னா இந்த அளவுகோல் யார் வச்சுருக்கா? தேவன் வச்சு. ஆனால் நம்மளால் அடையாளங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ பவுல் அப்போஸ்தலன் மாதிரி வாழ்கிறாங்க. கண்டிப்பாக பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், நான் ஓட்டத்தை முடித்தேன், என்ன பண்ணுவேன், கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறவங்க இருக்கும், நம்மளால் பார்க்க முடியும். பட் எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ உறுதியாக சொல்ல முடியாதுன்னா ஒருவேளை நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிற பாருங்க, 1,44,000 தம்பி இருக்கிற அப்படின்னா இந்த தம்பி 1,44,000 ஒருத்தர்னா யாருடைய சரீரம்? கிறிஸ்துவனுடைய சரீரம். அப்போ இந்த கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு பங்குன்னு வச்சுக்கோமா. இப்போ இந்த பங்குக்கு நான் ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறேன். இப்போ இது யாருக்கே செஞ்ச மாதிரியாமா? கிறிஸ்துக்கு. ஏன் அப்படின்னா இந்த சரீரம் யாரோட இணைஞ்சிருக்கு? கிறிஸ்துங்கிற தலையோட என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தோன்னா இணைஞ்சிருக்கு. இது ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது யாருன்னு பார்த்தோன்னா கிறிஸ்து. அப்போ தம்பிக்கு நான் ஹாஸ்பிட்டாலிட்டி காமிக்கிறேன் அப்படின்னா அறியாமல் நான் யாருக்கே செஞ்சுட்டு இருக்கேனாமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அப்போ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான் பார்க்கும். அப்போ நமக்கு தெரியாது யார் 1,44,000 போவாங்கன்னு. அந்த 1,44,000 ஒருத்தருக்கு நான் ஒரு விஷயத்தை செஞ்சு காமிச்சிட்டேன் அப்படின்னா அது யாருக்கே செஞ்ச மாதிரி அப்படிங்கிறன்னா அவருக்கே செஞ்ச மாதிரின்னு என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். அப்போ இந்த விஷயத்தை மூப்பர்கள் என்ன பண்ணுங்கிறாருன்னா அதிகமாக பண்ணணும். ஏன் அதிகமாக பண்ணணுன்னா அப்போ அது அதிகமாக பண்ணும்போது இன்னும் அதிகமாக எதில் ஊக்கப்படுவாங்க அப்படின்னா சபையார் இந்த ஒரு விஷயத்தில் எக்லீஷாக்கு வரதாகட்டும் இல்லை வேலைகள் செய்கிறதாகட்டும் இன்னும் அதிகமாக ஊக்கம் பண்ணுவாங்க பார்த்தோன்னா பெறுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறது அந்நீர் உபசரிக்கல் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ தான் கோர் பாயிண்ட்டுக்கு வரும். என்னது? போதக சமர்த்தனம். போதக சமர்த்தனம்னா ஃபீடிங் த ஃப்ளாக். நமக்கு தெரியும், நம்ம நிறைய இதை குறித்து என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தோன்னா படிச்சிருக்கோம். ஃபீடிங் த ஃப்ளாக் என்னென்னா என்ன விஷயத்த எக்லீஷா எதிர்பார்க்குறாங்களோ அந்த எக்லீஷா எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்த சரியாக புரிஞ்சு கொண்டு ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா அவங்க கொண்டு போய் சேர்த்துறது தான் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோன்னா போதக சமர்த்தனக்குரிய ஒரு விஷயம். படிக்கலாம் தமிழில் போய். மேற்கூறிய தகுதிகளோடு கூட ஒரு மூப்பன் போதிக்க சமத்துள்ளவனாக இருக்க வேண்டும். அது எப்படி எனில் அவர் ஒரு ஆசிரியராக விவரித்து செல்பவராக திவ்ய திட்டத்தை வியாக்கியானம் பண்ண திறமையுள்ளவராக இருந்து இப்படியாக ஆண்டவரின் மந்தைக்கு வசனத்திலும் உபதேசத்திலும் உதவி புரிகிறவராக இருக்க வேண்டும். அப்போ அந்த டிவைன் பிளானை எக்ஸாக்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தா இவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்ச விஷயத்த எக்லீஷாவோட மைண்டில் இம்ப்ரெஸ் பண்ணுமா. எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் எந்த இடத்துலையும் யாருக்கும் டவுட்டு வராத அளவுக்கு என்ன பண்ணணும்னா அவருடைய போதனை சரியாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அவர் கொண்டு போய் சேர்த்துறதுல யாருடைய பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரைம் ரோலுவாங்க இல்லையா, ப்ரைம் ரோல் ஒரு எல்ருக்கு அப்படிங்கும்போது போதக சமர்த்தனன். ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எக்லீஷாவில் இருக்கக்கூடிய சகோதரர் மூப்பர் நல்லா படித்து தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் போதிச்சு எக்லீஷாக்கு ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறாருன்னா இது எக்லீஷாவோட என்னவாக இருக்கும்? எடிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க நாலேஜில் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு டவுட் வருமா? வராது. யாராச்சும் வந்து அவங்கள குழப்ப முடியுமா அப்படின்னு குழப்ப முடியும். அப்போ எல்லா தெளிவும் யாரே கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ட்ரு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சரியாக கொடுத்தாரு. அப்போ எல்ட்ரு கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அவர் படிச்சிருக்கணும். அவர் படிச்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறன்னா இந்த விஷயத்தை எக்லீஷாக்கு என்ன பண்ண முடியும்னா கொண்டு போய். அப்போ போதக சமர்த்தனை சும்மா வந்துடுறது. அப்போ போதகம் பண்ணணும் அப்படின்னா நேராக நின்று போதகம் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்? அவர் கற்றுக்கணும், புரிஞ்சிருக்கணும். புரிஞ்ச விஷயத்தை யார் கொண்டு வந்து சேர்த்துவார்னு பார்த்தோன்னா எக்லீஷா கொண்டு வந்து பார்த்தோன்னா சேர்த்துவார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இந்த ஒரு பாயிண்ட் வந்தோன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்தலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28 முதல் மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழுப்பி சீசர்களை தங்களுக்கு இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். சரி, இந்த பாயிண்ட் எதுக்கு பேசணும்? இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, ஒரு எல்ட்ரு
தெளிவாக இருந்துட்டா எந்த விஷயத்தையும் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சரியாக எக்லீஷா கொடுக்கணும், எக்லீஷா தெளிவாயிரும். ஆனால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. சிலர் எலும்பி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறுபாடானவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா போதிப்பாங்க. அப்போ அந்த மாறுபாடானவங்களை போதிக்கிறதுக்கு அவங்க தப்புங்கிறத சொல்லணுன்னா இவருக்கு ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது தப்புன்னு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி தப்பு ரைட்டுங்கிறத கண்டுபிடிக்கலாம்? இல்லை, ஒருத்தர் போதிக்கிறது தப்பு ரைட்டுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்குறான். வசனத்துலேயே இருந்தால் கூட நம்ம படித்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த சகோதரர் சொல்கிறாங்க, ஒரு பாயிண்ட் புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. புதுசாக சொல்கிறத சரி தப்புங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிவைன் பிளான் இருக்கு இல்லையா, டிவைன் பிளானில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்த மேட்ச் பண்ணிப்பாரு, எடுத்து ஃபிட் பண்ணிப்பாங்க. ஒரு வேளை ஃபிட் ஆச்சு அப்படின்னா அது சரி, ஒரு வேளை ஃபிட் ஆகலை தப்பு. கரெக்ட். 7ஆம் தூதனுடைய பிரதர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் என்ன பண்ணிட்டாருன்னா 8ஆம் தூதனுடைய அவங்க எடுத்து கொடுக்கக்கூடிய, அப்போ சுய போதனைன்னு வந்துடும். அப்போ சுய போதனையா இல்லை தேவனுக்கு ஏற்ற போதனை. இப்போ நம்ம எலெக்ஷன் கூட எப்படி கண்டுபிடிச்சோன்னா டிவைன் பிளானில் மேட்ச் பண்ணி பார்த்தோம். நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு சபை செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, இல்லை வந்து சபையாராக செலக்ட் பண்ணாமல் நானே வந்து முன்னேருந்து மூப்பராக்கிறது கரெக்டாக இருக்குமா. ரொம்ப அழகாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிச்சு, டிவைன் பிளானில் மேட்ச் ஆச்சு, அக்செப்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விஷயத்த ஃபஸ்ட்டு எல்டர் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் எது கூட மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிவைன் பிளானில் மேட்ச் ஆகுதா, இட்ஸ் குட், கரெக்ட், அக்செப்ட் பண்ணலாம். இன்னும் அதிகமாக படித்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா அதற்குரிய தெளிவு அவரே கொடுக்கலாம். இதுதான் தெளிந்த புத்தி உள்ள ஆவின்னு கூட என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இன்னொரு இடத்துல பார்த்தோம். இது மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்கும். என்ன பிரச்சனை? ஒருவேளை சொல்கிறவங்க ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தப்பை திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாங்க. இவர் திரும்ப என்ன கொடுக்கணுன்னா, எதிர் பேசுகிறவங்கள கண்டனம் பண்ணணும். அப்படின்னா இது தப்பு, இந்த தவறை நீ செய்யும்போது இதோட கான்சிக்வன்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த திறமை யாருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எல்டருக்கு இருக்கும். அவர் கூட அக்செப்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா போயிடக்கூடாது. அப்போ நல்லா எதிர் பேசக்கூடிய அந்த விஷயம் யாருக்கு இருக்கணும்னு பார்த்தோன்னா, எதிர் பேசுகிறதுனா யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள தவறை சுட்டி காட்டி இந்த தவறை செய்யும்போது இந்த தவறு எங்கெங்கெல்லாம் பாதிப்படையும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து சபையை இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா செய்யக்கூடியவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த மூப்பர்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்னொரு வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தியை நீங்கள் வைத்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவிழ்ச்சமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாகம் மனதோடும். இந்த பாயிண்ட் ஏன் பார்க்குறேன்னா இந்த சைடில் இருக்கிற விஷயம்தான். இந்த அடிப்படை குணலட்சணம் ஏன் இருக்கணும் அப்படின்னா, இது சரியாக இருந்தால் தான் சபைக்கு எல்லா விதத்துலையும் பசும்புல் மேய்ச்சலை யார் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாருன்னா ஒரு எல்ட்ரு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா சபைக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? 7 பாயிண்ட் என்ன பண்ணுங்க பார்த்துருக்கோம். அதில் ப்ரைம் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா போத சமத்துவம். ஃபஸ்ட்டு அவருக்குள்ளே தெளிவு வேணும். அந்த தெளிவை அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இந்த சபைக்கு போஷிக்கக்கூடியவராக இருக்கணும். 8வது பாயிண்ட் மதுபான பிரியன். இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. என்ன அர்த்தம்? பிரதர் எக்ஸாக்டாக சொல்லிட்டார். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி பிரதரோட பாயிண்டோட ஆட் பண்ணுறேன். அவர் சொன்னது சரியான ஒரு பதில். அந்த பதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு மயக்க நிலைமையிலேயே இருக்கிறது. அந்த மயக்க நிலைமையிலே இருக்கிறதுனா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள், எனக்கு நான் இருக்கேன், நான் வந்து ஒரு எல்டராக இருக்கிறேன், எனக்கு பூமிக்குரிய விஷயத்தில் ஒரு நாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் ஃபோன். நான் அதிகமாக என்ன பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து அடிக்டாக இருக்கிறேன். ஃபோன் வாங்குறதில்ல, ஃபோன் மாற்றுறதில்ல, ஃபோனை பார்க்குறதுலையே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கிறேன்னா எனக்குள்ள என்ன இருந்துட்டு இருக்குது? ஒரு மயக்கம் வந்து எது மேலே மயக்கம் அப்படின்னா அந்த ஃபோன் மேலே என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மயக்கம். அப்போ ஒரு மயக்க நிலைமையில் இருக்கிறவர் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மயக்க நிலைமையில் இருக்கிறவருக்கு எந்த விஷயத்தையும் சரியாக புரிஞ்சுக்க முடியுமா? எக்ஸாம்பிள், இந்த குடிகாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு குடித்தவருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குன்னு தெரியுமா?
தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னா அவர் என்ன நிலைமையில் இருக்கிறாரு? மயக்க நிலைமையில் இருக்கிறார். அதே ஒரு விஷயத்தை இங்கே பார்க்குறோம். ஒரு எல்ட்ரு இந்த மயக்க நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னா கொடிதான ஓனாயிட்டு இருந்து எக்லீஷா காப்பாற்ற முடியுமா? காப்பாற்ற முடியும். சரியான விஷயத்தை எக்லீஷாக்கு கொண்டு போய் சேர்த்த முடியுமா? ஏன்னா இவர் ஆல்ரெடி எதில் தான் இருக்கிறாரு? ஒரு மயக்க நிலைமையில் இருக்கிறார், ஒரு அடிக்டாக இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த அடிக்ஷன் அவருக்குள்ளே என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான விஷயத்தை சபைக்கு கொண்டு போய் சேர்த்துற காரியத்தை யாருனால பண்ண முடியாது அப்படின்னா ஒரு எல்டர்னால பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து போடணும். இது தான் இங்கே பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு மயக்கம் தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்கா, அதை நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஆராய்ந்து பார்த்து எடுத்து போடுங்க. ஒருவேளை எடுத்து போடலை அப்படின்னா இந்த மயக்க நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்ற ஒரு மைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஒருவேளை ஒரு கொடிதான ஓநாய்கள் வருதுன்னா நீங்கள் மயக்க நிலைமையிலேருந்து ஓநாய் வந்து என்ன பண்ணிட்டு போயிடும்? ஈஸியாக எக்லீஷா என்ன பண்ணிடுன்னு பார்த்தோன்னா அது தன்னுடைய வேலைக்கு இழுத்துட்டு போயிடும். அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பார்க்குறோம். அப்போ இந்த மயக்க நிலைமைங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நான் சொன்னதே திருப்பி கேட்குறேன். ஒரு அடிக்ஷன் நிலைமையில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா ஒரு எல்டர் இருந்துடக்கூடாது. எக்ஸாம்பிள் அதான் சொன்னால் ஃபோன். ஒரு ஃபோன் பார்க்குறது, ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறதுல ஒரு நாட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அவருடைய அதிகபட்சமான டைம் எதில் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னா இதுலேயே ஸ்பெண்ட் ஆயிரும். அப்போ அதிலே ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது எக்லீஷாவோட தேவையில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா அவர்னால சரியாக பார்க்கணும். இது ஆப்போசிட்டில் பார்க்குறோம். எப்போ பாரு அவர் ரீப்ரின்ஸ் படிச்சுட்டே இருக்கிறாரு, பைபிள் படிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போ எப்படி இருக்கும்? இந்த மயக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவை. ஏன் அப்படின்னா அடுத்த சபைக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு போகக்கூடிய விஷயம் எதில் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ளே தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சீக்கிரத்தில் போகிற மாதிரி இருக்குதா? சரி, 9th பாயிண்ட் என்னது? அடிக்கிறவனும். யாராச்சும் அடிக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எக்லீஷாவில் ஒரு எல்ட்ரு சரியாக எப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா யாரையுமே என்ன பண்ண மாதிரி பேசிடக்கூடாது, காயப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. உதாரணத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மந்தை இருக்குது. ஒரு மந்தையில் எல்லா ஆடும் சொன்ன வச்சு கேட்டுருமா? கேட்காது. ஒரு ஆடு என்ன பண்ணும்? வேலி தாண்டி போகும். வேலி தாண்டி போகிறத பிடிச்சிட்டு வரணும். ஒரு ஆடு என்ன பண்ணும்? பக்கத்து மந்தையில் போய் வேஞ்சிட்டு அதையும் என்ன பண்ணணும்? பிடிச்சிட்டு வரணும். இன்னொரு ஆடு என்ன பண்ணும்? இவரை முட்டை வரும். கரெக்டாக. இன்னொரு ஆடு என்ன பண்ணும்? மந்தையிலேருந்து எங்கேயோ தூரமாக என்ன பண்ணிடுன்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போகும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷாக இருப்பாங்க. அப்போ அந்த வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கும்போது ஒரு எல்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸோட மைண்டை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை வேணும். இப்போ இவர் பேசுகிறார் அப்படின்னா இவர் பேசுகிறவருக்கு எந்த மாதிரி ரிப்ளை கொடுக்கும்? நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லல எப்படி ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வசனத்தில் வந்து கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணணுமாம்மா அந்த ரிப்ளையில் அவங்களுடைய தன்மை என்ன ஆகணும்? புரிஞ்சுக்கிட்டு அதை சீர்படுத்துகிற அளவுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரியான ஒரு திறமை யாருக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்லீஷாவோட எழுதிருக்கும். அவங்க டேரெக்டாக ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி பேசிட்டா யாருடைய சுயரட்சிப்பு கீழே போயிடும்? அந்த சகோதரனுடைய ஒரு சுயரட்சிப்பு. அந்த காயம்பட்ட ஆடு என்ன ஆகும்? ஒருவேளை ஒரு காயம் பட்டுருச்சுன்னா அந்த காயம்பட்ட ஆடு என்ன பண்ணும்? அடுத்து திரும்பவும் அது வந்து காயம் கட்டுங்கன்னு சொல்லும். அந்த காயம் கட்டினவர் காயப்படுத்தினவர்கிட்ட கண்டிப்பாக என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா வரவே செய்யாது. திரும்பவும் அதுக்கு வரணுங்கிற மைண்ட் என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா வராது. கீழே இருக்கிறத மட்டும் படிச்சு 12ஆம் வசனம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இருதயம் குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. அவர் பேசும்போது அந்த பேச்சில் என்ன பண்ணுமாமா இவங்க இந்த பேச்சை பார்த்துட்டு நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுமாமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு அவங்க இருக்கணுமாமா. அந்த விஷயத்தை எப்படி சொல்லணும்னா உங்களுடைய வார்த்தை உப்பால் சாரமேற்றப்பட்டதர் கிருபை பொருந்தினதர். எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா சரியாக சொல்லணும். எந்த ஆடுக்கு எப்படி சொல்லணும் அந்த விஷயத்தை பகுத்தறிய தெரிஞ்சு சரியான விஷயத்தை ஒருத்தருக்கு எப்படி பண்ணணும்னா அவருக்கு வந்து கோபமாக பேசினா தான் அவர் மாறுவார். அவங்ககிட்ட எப்படி தான் பேசி ஆகணும். கோபமாக தான் பேசணும். ஒருத்தர் கோபமாலாம் பேச வேண்டாம், பொறுமையாக எடுத்து சொன்னாலே மாறிடுவார். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா அப்போ கையால் தெரியணும். கையால் தெரியணும்னா எப்படி பேசினா அவங்களுக்கு என்ன ஆகாது?
காயம் உண்டாகாதோ அந்த விஷயத்தை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சுக்கிட்டு எல்டர் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேர் பிரித்து பேசணும். எல்லாத்திட்டையுமே ரொம்ப ஹார்ஷாக பேசினா என்ன ஆயிடும், அந்த ஆடு என்ன பார்த்தா ஹார்ஷாக பேசினா ஓடி போயிடும். இன்னொரு ஆடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ஷாக பேசினா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை எடுத்து போடணும். அப்போ சரியாக என்ன பண்ணணுமாம்மா, எந்த ஆட்டுக்கு என்ன விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத பாயிண்ட் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். இது என்னது, உலகத்திலேயே என்ன பண்ண மாட்டாங்க, இந்த விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம், புரியுது? ஓகே ஓகே, நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யார் நன்மை செய்வாங்களோ அவங்களுக்கு இசைந்து ஒரு விஷயத்த செய்கிறது வேறு, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை என்ன பண்ணுறது இல்லை. எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, இவருக்கு எப்போவுமே ப்ராஃபஸி எடுக்கிறது தான் பிடிக்கும். ஆனால் இங்கிலீஷ் என்ன கேட்குறாங்க, கேரக்டர் ஸ்டடி கேட்குறாங்க. இப்போ இவர் என்ன பண்ணுவாராம்மா, இந்த எக்லீஷியா கேரக்டர் ஸ்டடி கேட்குறாங்க, ஆனால் இவருக்கு என்ன தான் பிடிக்கும், ப்ராஃபஸி பிடிக்கணுன்னு இந்த ப்ராஃபஸியை எவ்வளோ மேன்மையானதுன்னு சொல்லி எக்லீஷியாவுக்கு புரிய வச்சு இவர் எடுப்பாராம்மா கிளாஸ். அப்போ என்ன பாயிண்ட் அங்கே சொல்கிறேன்னா, இவருக்கு என்ன இஷ்டமோ அவருடைய இஷ்டத்தை யார் மேலே திணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியா மேலே திணிக்கிறது. அப்போ எக்லீஷியா என்ன விரும்புகிறதோ அதை கொடுக்காம இவர் என்ன நினைக்கிறாரோ, இவருக்கு என்ன புரியுதோ, இவருக்கு என்ன வருதோ அதை கொண்டு போய் கொடுக்குறது. பட் எக்லீஷியாவோட விருப்பம் வேறு. அப்போ எக்லீஷியாவோட விருப்பம் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இழிவான விஷயத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது தான் நம்ம யார், ஊழியக்காரர். இந்த ஊழியத்தை சரியாக யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமாமா செய்யணுமே ஒழிய நம்ம இஷ்டப்படி என்ன பண்ணிடக்கூடாது பார்த்தா செய்யக்கூடாது. ஒரு வியூ. இன்னொரு வியூ தான் சகோதரர் சொன்ன மாதிரி எப்படின்னு பார்த்தோன்னா, இழிவான ஆயுதத்துக்காக என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையும் எக்லீஷாக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தா கொண்டு வந்துடக்கூடாது. எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம், 10 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சரி, திருப்பி கேட்க மாட்டேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயத்தை சொல்லுங்கள், பொறுமை உள்ளவன். பொறுமை உள்ளவன்னா இப்போ ஜாக்கிரதை உள்ளவன் அப்படிங்குமா, பொறுமை உள்ளவன். ஏன் பொறுமை வேணும் முதல்ல? இல்லை, இந்த பொறுமைங்கிற விஷயம் ஃபஸ்ட்டு வேணுமா? சரி, எல்டருக்கு மட்டும்தான் வேணுமா? எல்லாத்துக்கும் வேணும். எல்டருக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். ஏன் எல்டருக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன அதே பாயிண்ட்டு தான். ஒரு ஆடு என்ன ஆகும், முட்டும். அந்த முற்றாடு என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஒரு ஆடு வெளியே எங்கேயாச்சும் ஓடி போகும், அதையும் காப்பாற்றணும். அதுக்கு என்ன வேணும்? அப்போ பொறுமைங்கிற விஷயம் என்னென்னா அவருடைய அந்த ஒரு மைண்டில் என்ன ஆகணுமாமா ரொம்ப அதிகமாக என்ன ஆகிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எம்பாய்ஸ் ஆகிருக்குன்னு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு விழுந்துருக்கணும். அந்த அச்சு விழுந்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க சரியாக என்ன பண்ணுவாங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரு அலுவல் கூட்டம் நடக்குது. இப்போ எல்டருக்கு என்ன வேணும்? அலுவல் கூட்டம் நடத்துறதுக்கு எல்டருக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். ஏன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஒவ்வொரு விருப்பத்தையும் தெரிவிக்கும் போது அந்த விருப்பத்தை வாங்கிட்டு அதில் எது சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு இவருக்கு என்ன வேணும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறக்கூடிய கேட்குறக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். ஒருவேளை அவங்க சொல்லக்கூடியது இவருக்கு ஏற்கனவே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லை, சொல்ல என்ன பண்ணிடுவார், திரும்ப ரிப்ளை என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்து அவங்க என்ன விஷயத்த சொல்ல வராங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ண மாட்டான்னு பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இவர் என்ன பண்ணிடுவான்னு பார்த்தீங்கன்னா. அப்போ பொறுமையாக இருந்தால் தான் அந்த விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதில் சரி தவறுங்கிறத ஆராய்ந்து பார்த்து சபைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நலமானதை கொடுப்பாங்க. அப்போ ஒருவேளை பொறுமை இல்லை அப்படின்னா அந்த பொறுமை இல்லாத விஷயம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சபை என்ன கேட்குறாருங்கிறது யாருக்கும் புரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எல்டருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புரியாது. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணணும்னா பார்த்துப்போம். இது இப்போ இந்த சண்டை பண்ணாதவங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்?
ஒரு எல்டர் சண்டை பண்ணுவாரா அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, ஒரு வேளை இங்கே படித்து பார்த்தீங்கன்னா அது வேணால் படிச்சு சிஸ்டம். இதை உங்கள் முகபாவனையிலோ அல்லது நொடியிலோ அல்லது பாணியிலோ காண்பிக்காதீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களோட பாடி லாங்குவேஜில் கூட என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விருப்பத்தை என்ன பண்ணிடக்கூடாது, காமிச்சு. வெறுப்பு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சுக்கூடாது. அப்போ வெறுப்பை காமிச்சிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்ட்டை எப்படி வேணால் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பாயிண்ட்டும் யார் காதுக்கு தான் வரும்? எக்லீஷியாவில் என்ன நடந்தாலும் யார் காதுக்கு தான் வரும்? மூப்பர்களுடைய காதுக்கு தான் வரும். இப்போ மூப்பர்களுடைய காதுக்கு எல்லோரும் வந்தாச்சு, இவர் என்ன பண்ணுவாங்க? மூப்பருடைய காதுக்கு வரும்போதே அவர் என்ன பண்ணணுன்னா, ஒருவேளை ஒருத்தர் ஈவில் ஸ்பீக் பண்ணுறாங்க அப்படின்னா சரியாக என்ன பண்ணணுன்னா அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டை எடுத்து விட்டணும். அதை இல்லாமல் ஒரு வேளை இன்னொரு சகோதரர்கிட்ட அந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும்? ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஒரு விரிசல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லா விஷயத்தையும் எதை எக்லீஷியாக்குள்ள சகோதரர்கிட்ட ஷேர் பண்ணணும், தன் மேலே ஒரு க்ளோஸாக இருப்பாங்க, அந்த க்ளோஸாக இருக்கக்கூடிய சகோதரத்தை எதை ஷேர் பண்ணணும், இன்னொரு சகோதரத்தை என்ன ஷேர் பண்ணணும், ஒரு பிரித்து பார்த்து இந்த விஷயத்தை ஒரு தெளிவோடு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணக்கூடியவரை யார் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இவரே என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டையை மூற்றவரை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துடக்கூடாது. எக்ஸாம்பிள், ஒருவேளை ஒரு பிரதர் இங்கே ஒரு பாயிண்ட்டை கேட்குறார் அலுவல் கூட்டத்தில், இவர் திரும்ப எப்படி ரிப்ளை கொடுக்கணும்? பொறுமையாக, நிதானமாக, ஹம்பிளாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது, இப்போ என்ன வரும்? சண்டைங்கிற விஷயம் என்ன? அப்போ ஹேண்டில் பண்ணுறதுல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு யாருக்குள்ளே வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டருக்குள்ளே வேணும். இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். என்னது? பண ஆசை. உலகத்திலே யாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பார்த்தோன்னா இதை ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒத்துக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணிடலான்னு பார்த்தோன்னா நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப டைம் ஆனங்காட்டி கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்ன ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரான்னு பார்த்தோன்னா இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே வரார். என்ன பாயிண்ட் படிக்கலாம் பாருங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவரும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவாய் கீழ்ப்படியப்படுவதுமாய் இருக்க வேண்டும். பாயிண்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தன் சொந்த குடும்பத்தை அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? இப்போ பாயிண்ட் ரொம்ப கிளியராக பார்க்கணும். ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தான் கரெக்டு, சகோதரருடைய வீட்டிலேருந்து அவங்க யாருமே வரல, இது எப்படி பார்க்கலாம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த சகோதரனுக்குள்ளே எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு சகோதரனோ சகோதரியோ ரெண்டு பேர்த்துக்குமே இந்த பாயிண்ட் இருக்குது. ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரூத்தோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ அந்த ட்ரூத்தோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட இவங்க ஓடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணுமாம்மா, எக்லீஷியா வரணுன்னால அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய போராட்டம். ஏன் அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும், சமாதானப்படுத்திட்டு எங்கே உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவில் இது நமக்கு அநேக சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஒரு ஐக்கியத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த சகோதரன் போய் எக்லீஷியா சத்தியத்தை சகோதரிக்கு சொல்கிறாங்க, புரியல, அழைப்பு என்ன இல்லை, தேவன் அவங்களுக்கு ஏற்ற விஷயத்தை என்ன பண்ணுன்னு பார்த்தா இன்னும் கொடுக்கல. அவங்க எப்போ வருவாங்களோ அப்போ தான் என்ன பண்ணணும்னா வர முடியும். சகோதரன் அதனால் என்ன பண்ண முடியாது, இந்த சகோதரன் சரியில்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த அழைப்பு இண்டிவிஜுவல். இப்போ ஒரு சகோதரன் உட்காந்துக்கிறாங்க, அந்த சகோதரியும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அந்த சத்தியத்தை என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க கேட்டுட்டு உட்காந்துருக்காங்களே ஒழிய அவங்க போய் அவங்க அந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கணவர் சொல்லும்போது கணவர் ஏற்றுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும், வருவார். ஒருவேளை ஏற்றுக்கல, விரோதிக்கிறார், என்ன பண்ண முடியும்? அவங்க நல்ல நடக்கையில் அவருக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் இந்த எக்லீஷாவுக்கு உட்காந்து சத்தியத்தை கேட்குறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏறெடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே உட்காடுறாங்க. அப்போ ஏறெடுத்து உட்கார்ந்தவங்களை பார்த்துட்டு என்ன பண்ணால் ஏன் உங்கள் ஃபேமிலி வரலன்னு என்ன பண்ணிட முடியாது, கேட்டுற முடியாது. அப்போ ஒருவேளை அடுத்த பாயிண்ட் உள்ள வரேன், ஒருவேளை ஃபேமிலியோடு உள்ளே இருக்காங்க, இப்போ என்ன பண்ணணும், ஃபேமிலியோடு உள்ளே இருக்காங்க, ஹஸ்பண்ட் பேப்டைஸ்டு, ஒய்ஃப் பேப்டைஸ்டு, குழந்தைகளும் இருக்காங்க. இப்போ இந்த சகோதரன் என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கா? எல்லா சூழ்நிலையும் கரெக்டாக இருக்கும்போது அவங்களே எந்த அளவுக்கு நடத்த, இங்கே அந்த பாயிண்ட் எதிர்பார்க்குறோம்.
அவங்கள எப்படி நம்ம நடத்துகிறோம், எப்படி அவங்கள கையாளுறோம், எப்படி அவங்களுக்கு சத்தியத்தை கொடுத்து வீட்டில் ஒரு மாதிரியாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அவங்க எக்லீஷியா வருவாங்க. வீட்டில் இவர் கிறிஸ்துவாக இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அந்த முன்மாதிரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை கேட்பாங்க. ஒருவேளை இவர் அந்த கிறிஸ்துவனுடைய குணநலச்சத்தை வீட்டிலே காமிக்கல அப்படின்னா எங்கே வந்து காமிக்க முடியாது அப்படின்னா எக்லீஷியாவில் வந்து இந்த பாயிண்ட்டை தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்க்குறோம். ஆனால் இந்த ஒரு அழைப்பில் இண்டிவிஜுவலாக வரக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த கேள்வி என்ன பண்ணிட முடியாது அப்படின்னு பார்த்தோன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பில்லைங்கிறத என்னுடைய பாயிண்ட் அப்படின்னு கூட என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பார்க்கணும். படிக்கலாமா? அடுத்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் 3 அதிகாரம் 6 அவன் இருப்பாப்படைந்து பிசாசடைந்து ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. 1 பேதுரு 5 அதிகாரம் 3 சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகளாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். ஸோ இந்த பாயிண்ட் கூட இன்னொரு பாயிண்ட் கூட என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறேன். இதையும் படிச்சிடலாம். அவன் இருமாப்படைந்து பிசாசடைந்து ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீசனா இருக்கக்கூடாது. வயதில் செல்வம் என்று சொல்லப்படுமா? ஒரு இறப்பை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வயதில் முதியவராக இருக்கிறபடியால் மூப்பர் என்று பொருள்படுமா? ஸோ பாயிண்ட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எல்ட்ருன்னொன்னே நமக்கு என்ன மைண்ட் வரும்? வயசில் மூத்தவங்க, அவங்களுக்கு தான் என்ன இருக்கும்? அனுபவம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கள எல்ட்ராக தேர்ந்தெடுத்தா சபைக்கு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம முதல்ல யோசிச்சுட்டு இருந்த விஷயம். ரொம்ப அழகாக 7ஆம் தூதன் சொல்கிறார். எல்டர்ஷிப் அப்படிங்கிறது மூத்தவங்க அப்படிங்கிறது வயசில் இல்லை, எதில்? நாலேஜில், சத்தியத்தில் எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணணும் பார்த்தா எல்ட்ரு. ஏன் சத்தியத்தில் அறிவு இருக்கிறவங்க எல்ட்ரு? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பார்த்த குவாலிட்டிஸ் எல்லாம் வரணும்னா நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் அதிகமாக சத்தியம் படிக்கிறார், என்ன ஆகும்? பொறுமை வருமா? ஆட்டோமேட்டிக்காக வரும். தாழ்மை வருமா? ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா தேவனுடைய திட்டத்தை பார்த்தோன்னே அவர் என்ன யோசிப்பாராம்மா, நான் ஒன்றுமே இல்லை, இந்த ஒரு வாய்ப்புக்கு நான் பாத்திரவானே அல்லன்னு சொல்ல அந்த தாழ்மை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடும். அப்போ எல்லா குணலட்சணமும் எது அதிகமான உள்ளே வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது அதிகமான உள்ளே வந்துடும். அப்போ படிக்கிறது அதிகமாகும் போது அதில் மெச்சூரிட்டி வரும்போது இன்னொரு சகோதரனுக்கு எந்த விதத்தில் ஆலோசனை கொடுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ இது எல்லாமே வரணும் அப்படின்னா ஒரு எல்டர்ஷிப்புங்கிறது வயசில் மூத்தவங்கன்னு கிடையாது. எதில் வந்து மூத்தவங்க அப்படிங்கிறதுனா படிக்கிறதுல, ஸ்கிரிப்சரில், பைபிள் நாலேஜ், இதில் மூத்தவங்க தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்டர்ஷிப் எடுக்கணும். இங்கே ஒரு பாயிண்ட் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நூதன சீசன் ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ நூதன சீசன் என்னென்னா வந்த உடனே எக்லீஷியா பேப்டிசம் எடுத்து வந்தோடனே அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ஃபயரில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க? பயங்கரமாக பண்ணுவாங்க. எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக பண்ணோன்னே எக்லீஷியா என்ன யோசிச்சிருமாமா, இவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? வாய்ப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்களாமா, வாய்ப்பு கொடுத்தோம். உண்மையாலுமே அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா நெருப்பு தலையில் எடுத்து யார் மேலே தலைமையில் வைக்கிறீங்களாம்மா? அவரோட தலைமையில் வைக்கிறீங்க. நல்லா யோசிப்பாங்க. இப்போ தான் வந்திருக்கிறார் சத்தியத்துக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். இவர் மேலே யாருடைய கண்ணி ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அவன் அதிகமாக யாருடைய ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பான், இவனை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இவர் தன்னுடைய சுயரட்சிப்பை வந்து மேன்மைப்படுத்துறதுக்காகவே ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவர் கூட அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டீங்க? இன்னொரு ரோல் எடுத்து கொடுத்துட்டீங்க. என்ன ஆகும்? அவரால் சரியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஒரு ஓட்டத்தை ஓட முடியாது. இவரும் கீழே போய் எக்லீஷாவும் என்ன பண்ணிடுவாராம்மா, டவுன் பண்ணிடுவார். அதனால தான் என்ன சொல்லிட்டாருன்னா நூதன சீசன், நோ வைஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷ். அப்போ இப்போ தான் வந்து சபையில் வந்து வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னா ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு நல்லா அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா சத்தியத்தில் நல்லா தெளிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை கொடுக்கறது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டோடைய ஒரு கன்க்ளூஷன். ஸோ அப்போ எல்லா குவாலிஃபிகேஷனும் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா பார்த்துட்டோம் இல்லையா? எல்ட்ருக்கு இப்போ எல்ட்ருக்குள்ளே இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா?
இது அப்படியே என்ன பண்ணுங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ யாருடைய குவாலிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷன். இப்போ உதவிக்காரருடைய குவாலிஃபிகேஷனுக்கும் எல்டரோட குவாலிஃபிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா? நிறைய இருக்கா? இருக்கு, கரெக்டு. நிறையா இல்லை. அப்போ எவ்வளோ இருக்குது? 2 தான். என்னன்னா சகோதரர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு. 2 பாயிண்ட் மட்டும் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்டருக்கும் டீக்கருக்கும் என்ன வித்தியாசம்? இதை நம்ம நல்லா என்ன பண்ணணுமாம்மா, புரிஞ்சுக்கணுமாம்மா. எல்ட்ரு இந்த சபையை போஷிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கிறவர், சபையை மேய்ப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் டீக்கன் எப்படின்னு பார்த்தோன்னா அந்த சபையை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இப்போ எக்லீஷியாவில் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறோம். இந்த மீட்டிங்கை அவர்னால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா இங்கேருந்து அவர்னால் எம்சி பண்ண முடியுமே ஒழிய, இப்போ இந்த சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, மைக் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையை அவர் ஃபோக்கஸ் பண்ணார்னா அவர்னால எந்த ஃபோக்கஸ் கம்மியாயிரும் அப்படின்னு பார்த்தோன்னா எக்லீஷியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஃபோக்கஸ் என்ன ஆயிரும் பார்த்தோன்னா கம்மியாகும். இப்போ இதை சரியாக ஒருத்தர் வந்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி ஒருத்தர் எடுத்துறது யாருன்னு பார்த்தோன்னா உதவிக்காரர். ஆனால் அவங்களுக்கும் எல்டருக்கும் பெரிய அளவுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன இல்லை, தகுதிகள் என்ன இல்லைன்னு பார்த்தோன்னா வித்தியாசம் இல்லை. ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். பழைய அதை ஃபஸ்ட்டு சர்ச்சில் இப்போ யார் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா அப்போஸ்தலர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்போஸ்தலர் ஊழியம் பண்ணும்போது அவங்களுக்கு கூட அதிகமாக பேர்டன் எதுக்கு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோன்னா விதவைகளை பராமரிக்கிறதுல என்னாச்சுன்னு பார்த்தோன்னா வந்துச்சு. இப்போ இந்த விதவைகளை பராமரிக்கிறதுக்காக முதல்ல ஏற்படுத்தப்பட்டதா எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டீக்கன் ரோல். அப்போ அப்படி தான் என்னென்னு பார்த்தோன்னா இவங்க இந்த மேன்மையான ஊழியத்தை செய்யும்போது அந்த மேன்மையான ஊழியத்துக்கு உதவி செய்கிற மாதிரி யார் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா டீக்கன் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதான் இங்கே பார்க்குற இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல் ஓவர் சைட்டு, எர்த்லி லைன்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் 2 பேருமே யார் தான் அப்படிங்கிறன்னா தேவனுடைய ஊழியக்காரர்கள். படிக்கலாம் பாருங்கள். உதவிக்காரர்கள் வேலையாட்கள். கண்காண் என்கிற வார்த்தை மேற்பார்வையிடுகிறவர் என்றுதான் சொல்லப்படுகிறது. மேலும் அது ஒரு விதத்திலும் இருமாப்பாய் ஆளுகிறதையோ அல்லது எஜமானனையே குறிக்கவில்லை. ஆனாலும் படிப்படியாக மேற்கூறிய ஜனங்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. அதுபோலவே உதவிக்காரர் என்ற வார்த்தையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உதவிக்காரர் என்ற வார்த்தை சரியான அர்த்தத்தின்படி வேலையால் அல்லது ஊழியக்காரரை குறிக்கிறது. அப்போஸ்தலர் தன்னையும் தீமோத்தேயும் தேவ ஊழியக்காரர் என்கிறார். 2 Corinthians 6:4 இங்கே சொல்லப்படுகிற ஊழியக்காரர்கள் என்ற வார்த்தை அப்போ 2 பாயிண்ட் என்ன வித்தியாசம் பார்க்கணும்னா 2 பேருமே யார் தான்? நாம தேவனுக்கு ஊழியம், அதாவது எக்லீஷாவுக்கு ஊழியம் பண்ணுறவங்க தான். எக்லீஷாவுக்கு வேலை செய்யக்கூடிய வேலைகள் 2 பேர்த்துக்கும் ரோலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒழிய எதில் டிஃப்ரென்ஸ் இல்லைன்னு பார்த்தோன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த வேலையுடைய தன்மையில் என்ன 2 பேருமே யாருக்கு தான் சேவை செய்கிறாங்க? எக்லீஷாக்கு தான். அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா புரிஞ்சுக்கணும். எப்படி பார்த்துடக்கூடாது அப்படின்னா டீக்கன் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கீழான வேலையை செய்கிறாங்க. எல்டர் மேலான. இந்த வித்தியாசத்தை என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா நம்ம கொண்டு வந்துடக்கூடாது. 2 பேருமே யாருக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா எக்லீஷாவில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கு 2 பேருமே. ஆனால் வித்தியாசம் எங்கே வேறுபடுதுன்னு பார்த்தோன்னா இவர் எர்த்லி தேவையான விஷயங்களை பார்க்குறாரு, அவர் ஆவிக்குரிய தேவையான விஷயங்களை பார்க்குறாரு. ஆனால் 2 பேருமே யார் தான் அப்படின்னு பார்த்தோன்னா வேலையாட்கள். யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எக்லீஷாக்கு. அதனால தான் குவாலிஃபிகேஷனில் 2 இடம் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா வித்தியாசப்படும். ஒன்று வந்து பார்த்தோன்னா இந்த இரு நாக்குள்ளவர்கள், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா விசுவாசத்தின் சுத்த மனசாட்சியை காத்துக்கொள்ளுது. இந்த 2 இடம் மட்டும்தான் தகுதிகளில் யாருக்கு வித்தியாசம் வரும்னு பார்த்தோன்னா எல்டர்ஸ்க்கும் டீக்கன்ஸுக்கும் என்னென்னு பார்த்தோன்னா வித்தியாசம். அவங்களுக்கும் என்னென்னா மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சியாமல் இருக்கணும், அதே மாதிரி குற்றம் சாட்டப்படாதவன், ஒரே மனைவியுடைய பெருசன், தன் பிள்ளைகளை குடும்பத்தை என்னன்னு பார்த்தோன்னா நன்றாய் நடத்தும். அப்போ இது இரு நாக்கு அப்படின்னா என்ன? டபுள் மைண்டு வேறு, டபுள் மைண்டுங்கிறது வேறு, இரு நாக்குங்கிறது வேறு. பிரதர் கரெக்டாக சொன்னேன். இப்போ இவங்க எல்லாம் எங்கே ஊழியம் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷாவில் ஊழியம் பண்ண போகிறாங்க இல்லையா. இந்த எக்லீஷாவில் ஊழியம் பண்ணும்போது இவங்களுடைய டீக்கன்ஸினுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்லீஷாவில் இருக்கிறவங்களுக்குடைய எர்த்லி ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணுறது. இப்போ இந்த எர்த்லி ரிக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது, எக்ஸாம்பிள் ஒரு விதவைகள் பராமரிக்கிற விஷயத்தை அவங்க கையில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து சரியான விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்தணும். அவங்ககிட்ட போயிட்டு நல்லா பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து அந்த விஷயத்தை மாற்றி பேசுகிறாங்க, இல்லை அந்த விஷயத்தை செய்யலை,
இது எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் 2 நாள். அப்போ என்ன விஷயத்தை கமிட் பண்ணுறாங்களோ இல்லை என்ன விஷயத்தை செய்யணும்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை என்ன பண்ணுமாமா சரியாக செஞ்சு முடிக்கணும். ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, அப்படி சரியாக செய்யலை அப்படின்னா அந்த விஷயத்தை செய்ய போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இடல் வர்றதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அப்போ இரு நாக்குங்கிறது யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீக்கன்ஸ்க்கு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அவங்க என்ன விஷயத்த சொல்கிறாங்களோ என்ன விஷயத்த செய்கிறேன்னு நியமிக்கிறாங்களோ அதை சரியாக என்ன பண்ணணுமாமா செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட். 2வது பாயிண்ட், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில் இப்படி என்ன தமிழில் தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சரி நானே சொல்லு. என்னென்னா, இப்போ எல்லாத்துக்கும் பேசிக் ஃபெய்த்துன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, இந்த பேசிக் ஃபெய்த்தில் யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தெரியுங்களா? டீக்கன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் சொன்னேன், விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சி பண்ணுறதுனா காத்துக்கொள்ளும். அப்போ பேசிக் ஃபெய்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எப்படி ஸ்ட்ராங்? ஒரு பேசிக் ஃபெய்த் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ட்ரினிட்டியில் எப்படி இருக்கணும்? பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். செகண்டு வேறு செகண்ட் கம்மிங், ராஜ்யம், இது எல்லாத்தையுமே என்ன உண்மைமா சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இப்போ இந்த சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? இவங்களுக்குள்ளேயே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபாடு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் ரெக்குவயர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பேசிக் ஃபெய்த்து யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மூப்பர்களுக்கு வரவே வராது அந்த ஃபெய்த்தில் டவுட்டு. ஆனால் டீக்கன்ஸுக்கு என்னென்னு பார்த்தோன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வரக்கூடாதுங்கிறது தான் எப்படி சொல்லிட்டேன். அப்போ அந்த ஃபெய்த்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா வேரூன்றி நிற்கிறவங்களாம் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா இருக்கணும் அப்படிங்கிற பார்க்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே 1ஆம் கால சபையில் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு 7 பேர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, யார் தேர்ந்தெடுத்தாங்க? அப்போஸ்தலர் தேர்ந்தெடுத்தாங்களா? இல்லை, சபை தான் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்க கையில் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துச்சு. அந்த மெத்தட் தான் யார் ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நாமளும் ஃபாலோ பண்ணணும். படிச்சிடலாம் பாருங்கள். எந்த உதவியாளர்கள் தங்களை அப்போஸ்தலருக்கு சமமாகவோ அல்லது அவர்களை காட்டிலும் அதிக தாளந்துகளும் அனுபவம் உள்ளவர்களுக்கு ஊழியத்தில் சமமாக இருப்பதாகவோ எண்ணவில்லை. ஆனால் அவர்களை தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணி தேவனுக்கும் சத்தியத்திற்கும் ஊழியக்காரர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுடைய வழிநடத்தலுக்கு உட்பட்டு உதவியாளர்களாக அல்லது வேலையாளர்களாக இருக்க கிடைத்த ஸ்லாக்கியத்தில் கழிவுண்டார்கள். அவங்களுக்கு என்ன வேலை கிடைச்சதோ அந்த வேலையில் ரொம்ப 100% மன நிறைவாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஓடிக்கும். எக்ஸாம்பிள், ஸ்தேவான் எப்படிப்பட்டவர்? தேவனுடைய திட்டத்தை அப்படியே பேசினார். யாருனால் எதிர் பேச முடியல தெரியுங்களா? பவுல்னால் எதிர் பேச முடியல. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா ஸ்தேவானுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அவர் எந்த விதத்துலையும் என்ன பண்ணலை அப்படின்னா, நான் அப்போஸ்தலனாக இந்த ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தான் ரொம்ப சிம்பிளாக. அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு யாருக்கு ஊழியம் செய்யறதுக்கு அப்படின்னா சபைக்கு ஊழியம் செய்யறதுக்கு. அது எதுவாக வேணா இருக்கட்டும். அந்த வேலையில் எந்த அளவுக்கு நம்ம உண்மைத்தன்மையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணுமாமா உண்மைத்தன்மையாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் என்ன பண்ணுறோன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேள்வி, கண்காணி அண்ட் உதவிக்காரர்களுக்கு தேவையானது திறமையா தகுதியா? தகுதி. அப்போ இந்த தகுதி நம்ம பார்த்தோம்ல, பார்த்த தகுதி எல்லாமே 100% யாருக்கு மட்டும்தான் இருக்கும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ 100% இல்லையே. சபையில் மூப்பர் தேர்ந்தெடுக்க வேணாமா? வேணும். எப்படி? அவர் ஒரு வேளை பொறுமையில் குறைவுள்ளவராக இருக்கிறார், அது மனுஷ சுபாவம் தானே. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டு பாருங்க பார்த்தீங்கன்னா அவர் ட்ரை பண்ணிட்டுருப்பார். எல்லாருமே தேவனே இன்றைக்கி பாருங்களேன், தேவன் நம்மளை ஒரு வேளை நான் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை நான் வந்து ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எங்கே போகலாம் தைரியமாக? கிருபாசன தண்டையில் போய் அதுக்கு மன்னிப்பாங்க.
ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம மண் என்று தெரியும், நம்ம செய்கிற விஷயத்தில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோன்னா தவறுகள் எழுப்போங்கிறது தெரியும். அப்போ நம்மளோட 100% யாரை எதிர்பார்க்குறது இல்லை அப்படின்னா தேவனை எதிர்பார்க்க. நம்மளுடைய ஒரு ஃபெயிலியரில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான பாடங்கள் என்ன பண்ணுறோன்னா கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் பார்க்கணும். அப்போ இது எல்லாமே யாருக்குமே 100% இல்லையே, எப்படி வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கலாம்? சரி, இந்த பாயிண்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நான் வரேன். எத்தனை பேர் வேணும்? அடுத்த கேள்வி. இந்த 2 கேள்விக்கு பதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நல்லா கவனித்து பார்க்கணும். ஒருவேளை அவருக்குள்ளே அந்த உந்துதல் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அக்செப்டிங் மைண்ட் இருக்குது. தேவன் வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக அவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தோன்னா தேவனுடைய அந்த ஊழியத்தை பண்ணுறதுக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கிறார் அப்படின்னா வாய்ப்பு கொடுக்கும். இதுதான் எதிர்பார்க்கும். ஏன்னா 100% யாராலையும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு வச்சுருக்கோம்? 75. ஏன் கண்டிப்பாக 25 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு 100% வருது, குட்டு. பட் 100% வருமா அப்படின்னா வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால தான் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 75 என்ன பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரி, எத்தனை பேர் வேணும் எக்லீஷா? எல்டர் எவ்வளோ வேணும்? டீக்கன் எவ்வளோ வேணும்? இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதனால தான் கேட்குறேன். நமக்கு எவ்வளோ தேவைன்னு படுதோ அவ்வளோ என்ன பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஊழியக்காரர் பார்க்குறோம், அவர் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சப்ஜெக்ட் நல்லா வருது, செலக்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் ப்ராஃபஸி நல்லா வருது, செலக்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் கேரக்டர் சப்ஜெக்ட் நல்லா வருது, செலக்ட். இதெல்லாமே குணலட்சணத்தையும் மேட்ச் ஆகுது, செலக்ட் பண்ணுங்கள். தகுதி இருக்குது, திறமையும் இருக்குது, செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறோம் எவ்வளோ பேர் எக்லிஷாலேருந்து வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு. அதே தான் டீக்கன்ஸுக்கும் எவ்வளோ டீக்கன்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா. ஆனால் நம்ம பார்க்கக்கூடாத ஒரு விஷயம், கவனிக்கக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு என்ன சொல்லலாம்? அடுத்து கிளிக் பண்ணால் வந்துடும். இது என்னது? பச்சாபாதம்னு என்ன? பார்ஷியல். தம்பி இங்கிலீஷை சொல்கிறப்ப நான் மீனிங் கேட்குறேன். எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. எல்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? டு பி ஃப்ராங்க், நான் சொல்லுவேன், எல்டர் கேட்க மாட்டார், அவர் என்னவா மாறிடுவார்? பிடிக்காதவரை மாறிடுவார். எல்டருக்குள்ள பிரச்சனையே அதுதான். என்னென்னா நம்ம போய் சொல்லுவோம், அது எது ஆரோக்கியமோ அதை தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயம் செய்ய மாட்டார், எனக்கு என்னவா மாறிடுவார்? அதே சபை எப்படி சொல்லுவாங்க, ஓ எனக்கு பிடிச்சதை செய்யலையா, நான் எங்கே பார்க்குறேன், இது மாம்சமாக ஆவியா? மாம்சம். இதுதான் இங்கே சொல்ல வரேன். எனக்கு பிடிச்சதை செய்யலை, நான் சொன்னேன் கேட்கலை. இதெல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாம்சத்துலேருந்து வெளிப்பட்டுச்சு. அந்த விஷயத்தை என்ன பண்ணலை அப்படின்னா அவர் செய்யலைன்னா, ஆனால் அவங்க செய்கிறது எதுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை செய்வாங்க, சபைக்கு ஆரோக்கியமான விஷயம் செய்வாங்க. அதில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்தக்காரங்க, என் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டு அப்படிங்கிற எந்த வித ஒரு பச்சைபாதம் என்ன இருக்குன்னா இருக்கக்கூடாது. அப்போ இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா எல்டர்ஸ் எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணுன்னா நம்ம தேவன் செலக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவோமோ செலக்ட் பண்ணும். அப்போ தேவன் எப்படி செலக்ட் பண்ணுவார்னா இந்த எக்லீஷாவை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணும். எடிஃபிகேஷன் இருக்கணும். அப்போ அந்த எடிஃபிகேஷன் யாரால் கொடுக்க முடியும், அவங்கள செலக்ட் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம படித்த எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் வந்து பிரதர் என்ன பண்ணுவார், நாமினேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக? நாமினேஷன் இருக்கும்போது இந்த விஷயத்தில் யார் சிறந்திருக்காங்களோ உங்களுடைய மைண்டில் தேவன் வெளிப்படுத்துகிறார், அவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாமினேஷன் வாய்ப்பு. ஒருவேளை நம்மளுடைய நாமினேஷன் எல்லாராலும் மேற்கொள்ளப்பட்டுச்சு, ரொம்ப சந்தோஷம். அவர் என்னவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மூப்பராவோ டீக்கனாவோ இருக்குன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த விதத்துலையும் என்ன வெளிப்பற்றக்கூடாதுங்கிறது மட்டும் பார்க்குறோன்னா மாம்சம் வெளிப்பற்றக்கூடாது. ஸோ மூப்பர்கள் உதவிக்காரனுடைய தகுதிகள் நம்ம பார்த்தாச்சு. பார்த்த விஷயம் எப்படி செய்யப்படணும் அப்படின்னா சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தோன்னா மைண்டில் இருந்து அழிச்சிடவே கூடாது. கரெக்டாக
தேவன் எதிர்பார்க்குற மாதிரி நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பூமியில் இருக்கிற வாழ்கிறதுக்கு தேவனுக்கு சாட்சி கொடுக்குறது. தேவனே நீங்கள் என்ன விஷயத்தை கொடுத்தீங்களோ அதை நான் செஞ்சிட்டேன்னு சொல்கிறதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வாய்ப்பு இருக்குது. சரியாக தேவனை பிரியப்படுத்துகிற மாதிரியான விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு தேவன் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. தேவனையும் கிறிஸ்துவும் பிரியப்படுத்த தேவன் தாமே நம்ம அனைவருக்கும் கிருபை செய்கிறாங்க. ஸோ கேட்டுக்கொண்ட விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா மனதில் நிறுத்திட்டு அதற்கேற்ற பிரகாரம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய நாமினேஷன் ஆகட்டும் எலெக்ஷன் ஆகட்டும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் கூட சகோதரிக்கு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொண்டு சபையில் இருக்கக்கூடிய சக அங்கங்களுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.